அருள்மிகு பாம்பன் ஸ்ரீமத் குமரகுருதாச சுவாமிகளுடைய அருளாசியை முன்னிட்டு கொண்டு ஸ்ரீமத் சுப்பிரமணியதாசர் திருவடிகளை வணங்கிக் கொண்டு இங்கே வந்திருக்கின்ற அடியார் பெருமக்களாகிய உங்கள் அனைவர் திருவடிகளையும் வணங்கிக் கொண்டு இன்றைய நாள் சிறப்பு சொற்பொழிவினை அமைக்கின்றேன். பெரியோர்களே, நம்முடைய பாம்பன் சுவாமிகள் நமக்கு அடையாளங்காட்டிய பாம்பன் சுவாமிகளுடைய சீடர் சுப்பிரமணியதாசர் சமாதி நிலை உற்ற பிறகு 66ஆம் ஆண்டு மகா குரு பூஜை இன்றைக்கு நமக்கு அமைந்திருக்கின்றது. இந்த குரு பூஜையை ஒட்டி நாம் எல்லோரும் சுவாமிகளை, அவருடைய சீடரை நாமும் தெரிந்து கொண்டு நம்முடைய வரலாற்றில் நாம் குருவினுடைய அன்புக்கு எப்படி ஆளாகின்றோம் என்பதையும் அனுபவிக்கின்ற வகையில் குரு பூஜைகளின் மகிமையும் மாண்பும் என்பதாக ஒரு தலைப்பை அதை ஒட்டி பேசுமாறு நம்முடைய உழவாரப்பணி அடியார்கள் அமைத்திருக்கிறார்கள். அவருடைய அன்புக்கு நன்றி கூறி தற்பொழுது நம்முடைய இந்த ஞான வேள்வி குரு பூஜைகளும் குரு பூஜைகளின் மகிமையும் மாண்பும் என்ற தலைப்பில் அமைந்திருந்தாலும் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒட்டிய வகையில்தான் அதை நான் இங்கே உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அதாவது குரு பூஜை என்பதாக நாம் இன்றைக்கு நம்முடைய சீடர், அதாவது பாம்பன் சுவாமிகளுடைய சீடர் சுப்பிரமணியதாசர் அவர்களை அமாவாசையை அடிப்படையாக கொண்டு அமைத்து வழிபடுகின்றோம். நம்முடைய இந்த நாளில் பாம்பன் சுவாமிகளால் மிகப்பெரிய அளவில் பாராட்டப்பட்ட சுப்பிரமணியதாசர் பாம்பன் சுவாமிகளால் எப்படி அழைக்கப்படுகிறார் என்றால் பரிவில் பெரியாய் என்று அழைக்கப்படுகின்றார். பரிவில் பெரியாய், அதாவது ஒருவரை பாதுகாக்கிற அல்லது பரிவோடு அவர்களை நாம் கண்காணிக்கிற அந்த ஒரு அமைப்பில் பெரியவனாக இருக்கிறவனே என்பதாக பாம்பன் சுவாமிகளே தன்னுடைய சீடரான சுப்பிரமணியதாசரை சொல்லியிருக்கிறார். இங்கே வந்திருக்கின்ற பலருக்கும் நம்முடைய சுவாமிகளுடைய வரலாறும் சீடர் சுப்பிரமணியதாசருடைய வரலாறும் தெரியும். இருந்தாலும் செய்திக்காக நீங்கள் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். பாம்பன் சுவாமிகளுடைய வரலாற்றில் ஒரு பெரிய வரலாறு, பாம்பன் சுவாமிகளுக்கு காலில் எலும்பு முறிந்த வரலாறு. அந்த எலும்பு முறிந்த வரலாற்றில் சென்னை பொது மருத்துவமனையில் பாம்பன் சுவாமிகள் அருகில் இருந்து கொண்டு பாம்பன் சுவாமிகள் பாடி தந்திருந்த சண்முக கவசத்தை தொடர்ந்து பாடி பாம்பன் சுவாமிகளுக்கு கடவுள் அருள் எப்படி இருக்கிறது என்பதை காட்சியாக காணுகின்ற ஒரு பெரிய அனுபவத்தை பெற்றவர் நம்முடைய சுப்பிரமணியதாசர். நான் சொல்லுகிற அந்த அடிப்படை சிலருக்குத்தான் புரியும். என்ன என்றால், பாம்பன் சுவாமிகளுக்கான வரலாற்றில் கால் முறிந்த வரலாறு, அது அவருடைய சம்பந்தப்பட்ட வரலாறு. அந்த வரலாற்றின் போது
தொடர்ந்து பாம்பன் சுவாமிகளுக்காக சண்முக கவசத்தை படித்ததனாலே சுப்பிரமணியதாசருக்கு ஏற்பட்ட அனுபவம் என்ன என்றால், அவருக்கு எப்படி கடவுள் அருள் செய்கிறான் என்பதை நேரடியாக பார்க்க முடிந்தது. நான் எப்பொழுதுமே சுப்பிரமணியதாசர் பாடியதனால் பாம்பன் சுவாமிக்கு கால் முறிவு குணமானது என்பதாக எழுதுவதற்கு ஒப்புக்கொள்ள மாட்டேன். பாம்பன் சுவாமிகளுக்கு அருள் செய்த அந்த தன்மையை சாட்சியாக பார்க்கிற ஒரு ஆற்றலை நம்முடைய சுப்பிரமணியதாசர் பெறுகிறார். அது ஒரு மிகப்பெரிய விஷயம். அது ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்போ நீங்கள்லாம் கோயிலுக்கு வந்து வேண்டிக் கொள்ளுகிறீர்கள் அப்படின்னு வச்சிங்களேன். இன்றைக்கு இந்த மாதிரி இப்போ விழாக்கள் எல்லாம் கூட்டங்கள் நிறைய வருவதற்கு காரணம் பிரச்சனைகளும் வேண்டுகோளும் அதிகமாகிவிட்டது. ஆதலினாலே கூட்டம் சுவாமிகளை பார்த்து வரவில்லை, பிரச்சனைகளை பார்த்து வந்து கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். அப்போ பிரச்சனைகளுக்காக வேண்டிக் கொள்ளும் பொழுது, நீங்கள் உங்களுடைய பிரச்சனையை வேண்டிக் கொள்ளும் பொழுது உங்களுடைய குடும்பத்திலே யார் உங்களுக்காக உண்மையிலேயே உங்கள் பிரச்சனை தீர வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் உங்களுக்காக வேண்டிக் கொள்ள நீங்கள் இடம் கொடுக்கலாம். ஆனால் கண்டவர்கள் எல்லாம் உங்களுக்காக வேண்டிக் கொள்ள இடம் கொடுத்தால் கண்டிப்பாக கடவுள் செய்வாரா என்பது கேள்விதான். நான் நிறைய பேருக்கு சொல்லுவேன், எனக்காக எதுவும் வேண்டிக்காத, எனக்கு சாமி சீக்கிரம் செய்வார், நீ வேண்டிங்கன்னா செய்யவே மாட்டார், ஏன்னா உன்னால எனக்கு நல்லது நடக்கணுங்கிறத சாமி கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளவே மாட்டார் என்பது எனக்கு தெளிவான நம்பிக்கை உண்டு. ஆதலினாலே இந்த வேண்டிக் கொள்ளுகிற ரகசியத்தில் எல்லாருக்கும் தெரியும், நமக்காக யார் உண்மையாக இருக்கிறாரோ அவரைத்தான் அதற்கு நீங்கள் அனுமதிக்க வேண்டும். அப்படி இல்லாதவர்களை, ஏன்னா இது நிறைய பேருக்கு கல்யாணத்துக்கு போகிறவங்களுக்கு தெரியும், யார் உண்மையாக கூட இருக்கிறாங்க, எத்தனை நல்ல எண்ணம் கூட வருதுன்னு பார்த்தா அது நடக்கக்கூடாதுன்னே கூட நிறைய பேர் வருவான். சொந்தக்காரன் உள்பட, அண்ணன் தம்பி உள்பட, அக்கா தங்கச்சி உள்பட அப்படி இருக்கலாம். அது அம்மா கூட சில நேரம் அப்படி நடக்கலாம். ஏன்னா நிறைய அம்மாக்களும் அப்பாக்களும் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்க வேண்டும் என்பதாக உண்மையிலேயே நினைக்கவில்லை என்பதை இந்த கால வரலாறு நமக்கு சம்பாதிக்கிற ஆண் பெண்களை பார்த்து தெரிகிறது. அதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. ஆதலினாலே உங்களுக்கு நடக்க வேண்டும் என்று யார் நினைக்கிறார்களோ அது தெரிந்திருந்தால் அவர்களை வைத்து நீங்கள் ஒரு நல்ல விஷயங்களை செய்யலாம். அதுபோலத்தான் இந்த பாம்பன் சுவாமிகளுடைய வரலாற்றிலேயும் அடியார் என்பதாக சுப்பிரமணியதாசர் அவர் அன்றைக்கு பாம்பன் சுவாமிகள் மிகப்பெரிய ஆட்கள் எல்லாம் பாம்பன் சுவாமிகளை சந்திக்கிறார்கள். அதாவது அடிப்பட்ட இடத்துல இல்லை, பாம்பன் சுவாமிகள் என்ற ஒரு பெரிய மகான் என்று நினைத்தாலோ அல்லது பாம்பன் சுவாமி என்ற பெரியவர் என்று நினைத்தாலோ அவர்கள் வந்திருக்கலாம், போயிருக்கலாம். நீங்கள் வரலாற்றிலே படித்திருக்கிற திருவிக்கா, மறைமலையடிகள், இன்னும் நிறைய பெரிய மனிதர்கள் எல்லாம் பாம்பன் சுவாமிகளை பார்த்தவர்கள், கதிரவேல் பிள்ளை, இன்னும் நிறைய பேர். ஆனால் பாம்பன் சுவாமிகள் அடிபட்ட பொழுது அஞ்சுகிறார்கள் பாம்பன் சுவாமிகளை பார்ப்பதற்கு. சில பேர் தான் அதிலே வருகிறார்கள். இதையெல்லாம் பாம்பன் சுவாமிகள் தன்னுடைய வரலாற்றை குறிப்பிடுகிற விஷயத்தில் தெளிவாக எழுதியிருக்கிறார். பாம்பன் சுவாமிகள் இன்னொரு பெரிய நியாயம் கொண்டவர். என்ன மாதிரியான நியாயம் கொண்டவர் என்றால், தவறு செய்கிறவனை சொந்தக்காரனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் வெளிப்படையாக எழுதி அவன் நல்லவன் இல்லை என்பதை சொல்லுவதிலே தயக்கம் காட்டாதவர். அது ஒரு மிகப்பெரிய விஷயம். அது மற்றவர்களைப் போல அவர் அந்த ஒளிவு மறைவு இல்லாமல் செய்ய வேண்டும் என்பதிலே எந்த விதமான மறைப்பும் இல்லாமல் வெளிப்படையாக அதை நமக்கு சொல்லுகிற ஒரு ஆற்றல் உடையவர் பாம்பன் சுவாமிகள். அப்படி அவர் சில பேர் தான் என்னை பார்த்தார்கள். அதிலும் அல்லிக்கேணியான் என்கிறவன், அதாவது அல்லிக்கேணியான் என்று அவர் சொல்லுவது சுப்பிரமணியதாசரை. அவர்தான் இருந்து அவரும் அவருடைய மனைவியும் அழுத கண் வைத்த கண் அதாவது மாறாமல், அழுத கண் குறையாமல் அவர்கள், அதாவது பாம்பன் சுவாமிகளை வைத்து அவர்கள் மிகவும் வருத்தப்படுகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் பாம்பன் சுவாமிகள் அந்த சுப்பிரமணியதாசரை பற்றி அறிமுகப்படுத்தும் பொழுது அவன் ஜோதிடம் சொல்லுவான், ஆனால் கடவுளை மறுக்காமல் கடவுளுடைய நியாயத்தில் தான் ஜோதிடம் சொல்லுவான் என்பதையெல்லாம் குறிப்பிடுகிறார். ஏன் நான் அதை சொல்லுகிறேன் என்றால், ஜோதிடம் சொல்லுகிறவர்கள் இந்த மாதிரி ஒரு அருளாளரை பார்த்து நினைப்பது என்பது ஒரு பெரிய கடினமான விஷயம். அது உங்களுக்கு அந்த ஜோதிடர்களை பார்த்தால் தெரியும். ஜோதிடர்கள் பல பேர் சாமியை வைத்துக்கொண்டு ஜோதிடம் பார்ப்பது என்பது அது வேறு ஒரு காரணத்திற்காக. இப்போ என் பக்கத்திலே சில பேர் சுற்றிட்டு இருந்தால் எனக்கு தெரிஞ்ச ஆளை 4 ஆளை பிடிச்சி ஏதாவது சாதிக்கலாங்கிற மாதிரி சுற்றுறது அது வேற கதை.
ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கு பாம்பன் சுவாமிகளை வைத்து அல்லது கடவுளை வைத்து நேர்மையை தவறாமல் இருந்ததனாலே பாம்பன் சுவாமிகளால் ஜோதிடம் செய்வதை தடுக்காமல் தன் அருகிலே வைத்துக் கொள்ளுகிற நிலைமை இருந்த ஒரு செயல்பாட்டுக்கு உரிமை உடையவர் தான் யாரு? நம்முடைய இன்றைக்கு நாம் குரு பூஜை என்பதாக அனுபவித்துக் கொண்டிருக்கிற சுப்பிரமணிய தாசர். இதெல்லாம் நீங்கள் எந்த அளவுக்கு, இப்போ நான் எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன்னா, வரலாற்றை நிறைய பேர் தொடர்ந்து அதே மாதிரி நினைத்து கொண்டிருக்க மாட்டார்கள். இன்னும் அதில் நிறைய சொல்லுவேன். அது சாதாரணமாக இன்னொரு, அதாவது நேரடியாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். பாம்பன் சுவாமிகளுக்கும் நம்முடைய சீடர், பாம்பன் சுவாமிகளுடைய சீடர், நம்முடைய சீடர்னா எனக்கு சீடர் இல்லை, பாம்பன் சுவாமியுடைய சீடர், அதாவது சுப்பிரமணிய தாசரை பற்றி நான் நேரடியாக சொல்லணும். என்ன அப்படின்னா, பாம்பன் சுவாமிகளுக்கு இன்றைக்கும் இருந்து கொண்டு சேவகம் செய்கிற ஒரு தன்மையை பெற்றிருக்கிற ஒரு அருளாளர் தான் சுப்பிரமணிய தாசர். அதாவது இன்னைக்கு உங்களுக்குலாம் அது புரியுமா புரியாதா எனக்கு தெரியாது. இன்றைக்கும் அதாவது பாம்பன் சுவாமிகள் உட்கார்ந்துக்கிட்டு தியானம் பண்ணுறாரு சொல்ல மாட்டேன், உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறாருன்னு வச்சிங்களேன், கண்ணை மூடிக்கிட்டு இருப்பார், ஏதோ விஷயம் வச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்களேன். பக்கத்தில் யார் யாருக்கு வேலை செய்கிறார், பாம்பன் சாமி கையிலெல்லாம் தண்டம் இருக்காது, சுப்பிரமணிய தாசர் கையிலெல்லாம் தண்டம் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன் யோகம் பண்ணுறவர் கையில் தண்டம் இல்லாமல் சுப்பிரமணிய தாசர்கிட்ட தண்டம் இருக்குதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, பாம்பன் சுவாமிகளை அதாவது தொடர்பு கொள்ளுகிறவர்களை தண்டிப்பதற்கான ஆற்றலையும் சுப்பிரமணிய தாசர் பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறது தான் அதுக்குள்ளே இருக்கிற மிகப்பெரிய ரகசியம். ஆனால் அவர் தண்டனை கொடுத்ததாக எனக்கு வரலாறு தெரியவில்லை. ஆனால் தண்டத்தின் மூலமாக தடவி கொடுக்கிறார் என்பதாகத்தான் எனக்கு வரலாறு எல்லாம் வந்திருக்கிறது. ஏனென்றால் ஒரு பெரிய குருநாதர் அவருடைய சீடராக இருந்து குருநாதருடைய வேலையை செய்வதற்காக குருநாதரால் நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு சிவபெருமானுக்கு நந்தியை போல என்று நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். ஆனால் நந்திக்கு எந்த விதமான செயலை செய்யவும் அதிகாரம் கிடையாது. ஆனால் நம்முடைய சுப்பிரமணிய தாசருக்கு செயல் செய்வதற்கு அதிகாரம் உண்டு. அதாவது உங்களுடைய வேண்டுகோளை நிறைவேற்றுவதற்கு. அது உங்களுக்கெல்லாம் தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சதுனால நான் சொல்கிறேன், அவ்வளோதான் எனக்கு சொல்ல முடியும். என்ன தெரிஞ்சதுலாம் எனக்கு கேட்கக்கூடாது. ஆனால் உங்களுக்கு அதை பற்றி எனக்கு நான் சாட்சியெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம மேலே ஒரு விஷயம் இருக்குது, அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். அந்த மாதிரியான ஒரு ஆற்றல் சுப்பிரமணிய தாசரிடம் உண்டு. அதெல்லாம் நான் ரொம்ப பின்னாடி தான் தெரிஞ்சுக்கிட்டேன். முன்னாடி நான் அதை தெரிந்து கொள்ளவில்லை என்பது எனக்கே ஒரு வருத்தத்துக்குரிய. ஏன்னா நான் சீக்கிரம் எதுலேயும் நம்பாத ஒரு ஆள். இந்த நம்பாத ஒரு ஆளுக்கு நம்ப வைக்கிறதுக்கு சாதாரண வரலாறை தாண்டி ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சி நடந்தால் தான் என்னாலெல்லாம் ஒத்துக்க முடியும். அந்த மாதிரி நான் அதை சுப்பிரமணிய தாசரை எனக்கு அவர் வரலாற்றை ஏற்படுத்தி இந்த மாதிரியான ஒரு பெரிய அருள் உலகத்தினுடைய சாட்சியாக எனக்கு இருந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத மட்டும் நான் உங்களுக்கு ஒரு குறிப்பாக மட்டும்தான் என்னால் அதை சொல்ல முடிகிறது என்று சொல்லி, இன்னொரு விஷயமும் உண்டு. இந்த நான் எல்லாம் ஜென்ரலாக தான் நீங்கள் பேசுகிறேன். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு இங்கே பேசி தகராலை ரகசியெல்லாம் பேசி தொடர்ந்து இந்த நல்லா கேட்குறவங்களாம் இங்கே இருக்கிறீங்களான்னு தெரியாது. ஆனால் கேட்குறவங்க வந்திருக்கிறீங்க. அதனால் மட்டும் பொதுவாக தான் என்னால் இன்றைக்கு பேச முடியும், அல்லது பேசினா தான் சரியாக இருக்கும். ஏன்னா தொடர்ந்து கேட்குறவங்களுக்கு மட்டும்தான் கொஞ்சம் விரிவாக ஆழமாக சொல்ல முடியும். பொதுவாக ஒரு நாளைக்கு பேசும்போது நாம் சாதாரணமாக தான் சொல்ல முடியும். அதனால் இன்றைக்கு நீங்கள் ஆழமாலாம் எதிர்பார்க்க முடியாது. இருந்தாலும் நமக்கான ஒரு இவ்வளவு விஷயத்துக்காக தேடலுக்காக வந்திருக்கிற நமக்கு எது தேவை என்பதை பற்றி மட்டுமாகவாவது நான் உங்களுக்கு புரிய வைப்பேன் என்று சொல்லி அடுத்த கால பூஜைக்குள்ள உங்களுக்கு அதை நான் சொல்லுவேன். பாம்பன் சுவாமிகள் நிறைய சொல்றார். அதாவது குரு பூஜைகள் பற்றி பாம்பன் சாமி சொன்னாரான்னு கேட்க வேணாம். குருபர கண்ணின்னு ஒரு தலைப்பில் ஒரு பெரிய அளவில் பல விஷயங்களை உள்ளடக்கி ஒரு நூல் செஞ்சிருக்கிறார் பாம்பன் சாமி. அந்த நூலுக்கு பேர் குருபர கண்ணி. இந்த சுப்பிரமணிய தாசரை பற்றி பாராட்டி நிறைய சொல்லியிருக்கிறார். அது தனி, அதாவது உரையாடல்களில் சொல்லியிருக்கிறார். அது நிறைய. இன்னும் சுப்பிரமணிய தாசருடைய விஷயங்களை நினைச்சி சாமியே கண்ணீர் விடுகிறார். எந்த மாதிரி ஒரு டார்ச்சரெல்லாம் நான், எந்த மாதிரி ஒரு திட்டு, எந்த மாதிரி ஒரு எரிச்சல்லாம் நான் காட்டின போதும் என்கிட்ட நீ என்னை விட்டு விலகாமல் என் மனம் நோகாமல் வேலை செஞ்சியே அப்படிங்கிறார். அதுதான் நான் இன்னைக்கு சொல்ல போறேன். அது எப்படி, அதாவது அவர் சொன்னார் இவர் இருந்தாருங்கிறது மட்டும் இல்லை, அது எப்படி முடியும் அப்படிங்கிறத பற்றி மட்டும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுவேன். ஏன்னா
நமக்கெல்லாம் சூடு தோரணை இருக்காதுன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் அதை கொஞ்சம் சொல்லியாக வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நான் உங்களுக்கு சொல்லுவேன். அதனால் இப்போ இந்த குருபர கண்ணியில் பாம்பன் சுவாமிகள் தொடக்கமே சில விஷயங்கள்லாம் நமக்கு இருக்குது. அதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் ஒரு விஷயம் சொல்கிறார். என்ன அப்படின்னா, அந்த பாட்டு அந்த குருபர கண்ணியினுடைய தொடக்கத்தில் ஒரு விஷயம் சொல்கிறார். அதில் வந்து உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க, எல்லாரும் வந்து மக்களுக்காக சொல்கிற மாதிரிலாம் இருக்காங்க. இதை கேட்குறவங்க சொல்கிறவங்க அதை பற்றி சொல்லும்போது ஒன்று சொல்கிறார். கேட்பார் செவி கொடுத்து கேளாமலும் போவார் ஆட்படுவார் காண்பது அரிதே குருபரனே. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேட்கின்றவர் காது கொடுத்து கேட்காம இருக்கிறாங்க, போகிறவங்க உனக்கு அடிமையாகாமல் போயிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி உலகத்தில் குருவை பற்றி என்ன பேசுறதுன்னு அவர் சொல்கிறாருப்பா, நான் ஒன்றும் சொல்லலை. அதுதான் உங்களுக்கு தொடக்கம். கேட்பார் செவி கொடுத்து கேளாமலும் போவார் ஆட்படுவார் காண்பதறி. இதுதான் நான் தொடக்க காலத்துன்னு சொல்லியிருக்கிறேன். ஏதோ சாமிக்கு 2 வட்டி ஏற்றிட்டு நாம் வந்தோம், 2 சுற்றணும், நமக்கு எல்லாம் கொடுத்துருவார் அப்படிங்கிறது தான் தொடக்கம். அப்படிதான் நம்ம வரோம். ஆனால் அவங்க உண்மையாகவே இருக்கிறார்கள், உண்மையாகவே அதுக்குள்ளே நாம் அனுபவிக்க முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையாக இல்லாமல் அது வந்து ஒரு பெரிய சத்திய பிரமாணமாக ஆகணும் அப்படிங்கிறது தான் இந்த சொற்பொழிவும் சரி, இந்த சமாதி நிலையத்தினுடைய அடிப்படையும் சரி. இப்போ நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்கன்னு வச்சுங்களேன், திருக்கோயில்கள் நிறைய இருக்குது, தமிழ்நாட்டில் நிறைய இருக்குது. நிறைய கோயிலுக்கு போகிறீங்க, நிறைய கோயில் விளங்கி இருக்கும். இந்த விளங்கி இருக்கிற அல்லது எல்லாரும் போய் வழிபடுற பெரிய என்னது அது மகிமை உடைய கோயில்னு நிறைய போவீங்க. அந்த கோயிலெலாம் மகிமை உடையதாக இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கு பின்னாடியும் யாராவது ஒரு சித்தர்கள் இருப்பாங்க. எது தமிழ்நாட்டிலையும் ஆயிரக்கணக்கான கோயில் உண்டு. ஆனால் அதில் பிரபலம் அடைகிற கோயில்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஏதாவது ஒரு வகையில் அது என்னது அது ஆற்றல் உடைய தலமாக விளங்கணும். அப்படின்னா ஒரு சித்தர் ஒன்று சமாதியாக இருந்திருப்பார், இல்லை அவர் பின்னாடி அதுக்குள்ள வேலை பார்த்துருப்பார். இந்த வேலாயுதம் வந்துட்டு இருக்காரு. அப்போ என்ன அவர் வந்து என்ன இந்த பக்கத்தில் வந்து உங்களுக்குலாம் தெரியும், ஒரு சிவன் கோயில் ஒன்று மேலையூர்னு ஒன்று இருக்குது. அந்த மேலையூர் சிவன் கோயில் அதுக்கு முன்னாடிலாம் இடிச்சு போய் தான் கிடந்தது. நான் முதல் குரு பூஜைக்கெல்லாம் போய் அங்கே சொற்பொழிவு பண்ணியிருக்கிறேன். அங்கே வந்து யாருடைய சமாதி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெங்கட்ராம சுவாமிகள் சமாதி இருக்குது. அந்த சமாதி போன பிறகு இன்னைக்கு அந்த கோயிலை போய் பார்த்தீங்கன்னா எல்லாம் திருச்சுற்று மதி, மிகப்பெரிய மண்டபம், அப்புறம் கோவில் எல்லாம் அழகாக புனரமைக்கப்பட்ட விஷயம் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கலாம். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் இந்த சித்தர் சமாதி அமைஞ்ச பிறகு அந்த விஷயங்கள் எல்லாம் என்னவாகுதுன்னா பொலிவடைகிறது அப்படிங்கிறதுல ஒன்றும் மாற்று கருத்துலாம் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் யாராவது போய் ஒரு இடத்த விளங்க வைக்கணும் அப்படின்னா உங்களுக்குள்ள அது யாராவது ஒரு என்ன சத்தியத்தன்மை உள்ளவர்கள் தான் முதல்ல சித்தர்கள். சித்தர்கள்னா ரொம்ப பெருசாக நீங்கள் மிரள வேணாம், சினிமாவில் காட்டுற மாதிரி சத்தியத்தன்மை உள்ளவர்கள். அதாவது உள்ளும் புறம்பும் வேற வேற பேசாமல் ஒன்றா பேசுகிற மாதிரி யாருக்காவது நிலவரம் இருக்குதுன்னா அவர்கள் சத்தியத்தன்மையை நோக்கி செல்லுகிறவர்கள். அப்படி போகிறவர்கள் ஆற்றல் உடையவர்களாக இருந்து செய்யும் பொழுது சித்தர்களாக தெரிகிறார்கள். இதுதான் அதுக்குள்ள இருக்கிற ரகசியம். அந்த மாதிரி நமக்கு ஒரு வாய்ப்பு இருந்தால் நாமும் அதுக்குள்ள என்னவாகிறோம், பலனடைகிறோம், அல்லது அதுக்குள்ள நாம சுத்தம் பெறுகிறோம் அப்படிங்கிறது தான் அதுக்குள்ள இருக்கிற அனுபவம். இப்ப பாம்பன் சுவாமிகள் அடுத்த ஒரு பாட்டில் சொல்றாரு, பேசும் அசத்தியங்கள் வேதகங்கள் சூத்திரங்களுக்கு ஆசைப்படுவோர் அதிகம் குருபரனே. இதுதான் சொற்பொழிவாளர்கள் நம்மள மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் இருக்கிற நிலவரம். என்ன அப்படின்னா, பொய், வேறுபாடு, வஞ்சனை என பேசப்படும் இந்த செயல்களுக்கு ஆசைப்படுகிறவங்க தான் அதிகம் பேர் இருக்கிறாங்க. இதெல்லாம் எதுல சொல்றாரு, நீங்க படிச்சிருக்கீங்களா எனக்கு தெரியாது, குருபர கண்ணியில தான் இதெல்லாம் சொல்றாரு. உலகத்துல இருக்கிறவங்களை லிஸ்ட் போட்டு பொய் பேசுறது, அதாவது உண்மை இல்லாததுக்கு ஆசைப்படுறது, வேதம் வேறுபாடு சொல்றது, இந்த மாதிரி இழிவான செயல்களுக்கு ஆசைப்படுகிறவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். அதுக்கப்புறம் முக்கியமானது ஒன்று சொல்லியிருக்கிறார். அதை நீங்க வந்து ஏற்றுக்கிறீங்களா ஏற்றுக்கலையான்னு நான் தெரியல, இருந்தாலும் அதை அடுத்து சொல்லிடுறேன். நீசர் நுகர் லகரி நெய் ஒழுகும் ஊன் குதிப்புக்கு ஆசைப்படுவோர் அதிகம் குருபரனே. அதாவது புலால் சாப்பிட்றதுக்கும் நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. ஏன் அப்படின்னா இவங்க உடம்புல என்ன இருக்குதோ அதான் அவங்களுக்கு ஆசையா இருக்கும். அந்த மாதிரி அந்த விஷயத்தையும் மறுக்கிறார். இதெல்லாம் ஏன் நான் இதை சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொடக்கத்துல சின்ன சின்ன விஷயங்களை ஏன் குருபர கண்ணியில பேசுறார் அப்படிங்கிறத நானா சொல்ல வந்தாலும் நீங்களும் அதை புரிஞ்சுக்கலாம். ஏதோ குருன்னா பெரிய விஷயம், அதை வந்து அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, அது இல்லை. இந்த மாதிரியான சில்லற விஷயம் இல்லாம நிலைமைக்கு
அப்படின்னு ஒரு விஷயம் வந்தாதான் குருங்கிறத பத்தி பேசுறது கேட்கறது அந்த மாதிரியான விஷயத்துக்குள்ள நாம வர முடியும். அப்படிங்கிறதுக்காக தான் அதை நான் கொஞ்சம் படித்தேன். அது கூட இன்னும் பெரிய விஷயம் ஒன்று ரெண்டு சொல்லியிருக்கு, அப்புறம் நான் சொல்றேன். மாசை ரசவாத சித்தி மைவசியம் கைமருந்துக்கு ஆசைப்படுவோர் அதிகம் குருபரணி. இந்த குரு குரு குருன்ட்டு என்னது எதுக்கு ஆசைப்படுறான்? பொன் செய்கிற ரசவித்தை அட்டமா சித்தி வசியம் பண்றது, மேக்சிமம் வசியம் தான் அதிகம். ஏதாவது ஒரு மை வசியம் சொல்றாங்கல்ல, கை மருந்து ஆகியவற்றை செய்து காட்ட ஆசைப்படுவோர் அதிகம். இது ஏன் இதெல்லாம் சொல்றாருன்னா, இந்த குரு அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள இந்த அளவுக்கு பித்தலாட்டெல்லாம் நடந்துகிட்டு இருக்குதுங்கிறது தான் ஒரு லிஸ்ட் போட்டு கொடுக்குறாரு, வேற ஒன்றும் இல்லை. அதை நம்ம குருங்கிற பேரால தெரிஞ்சுக்கலாமா வேணாமா அப்படிங்கிறதுக்காக அதை சொல்றாரு. அதுக்கப்புறம் முக்கியமான ஒன்று எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மூக்கு நுனியில வச்சுக்கிட்டு குருமார்கள் வியாபாரம் பண்றாங்கல்ல, அவங்கள பத்தி பேசுறார். நோக்கு அதனை மூக்கு நுனி நிறுத்தி நுதல் வைப்பார்கள் நோக்கின் அது அங்கு என் எனவும் நோக்கார் குருபரனே. அதாவது கண் பார்வையை மூக்கு நுனி மேலேயோ அல்லது புருவ மத்தியிலேயோ வச்சு அங்க பார்த்தது எதை அப்படின்னு ஆராய்ந்து பார்க்காத முட்டாள்கள் உள்ள உலகம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தெளிவா எது வரைக்கும் போடுறாரு. குரு நெறியில நமக்கு எந்த அளவுக்கு மாறான விஷயங்கள் உண்டோ அதை எல்லாத்தையும் கொண்டு வரார். அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஒரு உதாரணம் சொல்றார். படித்தபடி நில்லா பதலிகள் போல் நானும் நடித்து திரிவேனோ நாதா குருபரனே. படித்த மாதிரி நடக்காம வீணானவங்க மாதிரி நான் நடிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு அது ஒரு அழகா சொல்றார். இப்ப கடைசியா ஒரு விஷயம் சொல்றார். சிந்தித்த எல்லாம் சிவஞான தேசிகமா பந்தித்து வைக்க அருள் பண்ணாய் குருபரனே. நினைச்சதையெல்லாம் சிவஞான ஒளியாக காட்டுகிற ஒரு அருளை தா அப்படிங்கிறதான் குருநெறியில, அதாவது அறிவை கடவுளை வைத்துக் கொண்டு பிரகாசமாக பெறுவது அப்படிங்கிற ஒரு அடிப்படையில பேசுறார். அதுக்கப்புறம் இவருக்கு சாட்சி எது அப்படின்னா, அண்ணல் அருணகிரி அன்புக்கு இறங்கியவோர் தன்னழி தந்து ஆள் எனையும் தாய் போல் குருபரனே. ரொம்ப அழகா இந்த குருபரன்ல அவர் சொல்ற உதாரணம் என்ன, தாய் போல் குருபரணி. குருபரன் நெறிக்க அவர் சொல்ற விஷயம் என்ன, இப்போ தாய் போல. அதனாலதான் மாணிக்கவாசகர் ஒரு விஷயம் சொன்னார், தாயேயாகி வளர்த்தனை போற்றி. அது ரொம்ப அழகா போற்றியில தாயே ஆகி வளர்த்தனை போற்றி சொல்றாருல்ல. அதுக்கு முன்னாடி நிறைய விஷயம் சொல்லிட்டு வருவார். அதாவது ஒருத்தன் ஞானம் அடையிறதுக்கு முன்னாடி எவ்வளவோ பிரச்சனைகளை சந்தித்து அவன் தாய் அன்பு போல தனக்குள்ள ஒரு விஷயத்தை உணர்ந்த பிறகுதான் அவன் எதுக்குள்ளே வரான், இந்த சிவஞானம் என்கிற ஒரு கடவுளை பற்றிய உண்மையான அறிவுக்கு. நான் சிவஞானம் என்ன சொல்றேன், இப்போ சிவனை பற்றி அறிவு சொல்லல. எவ்வளவு பேர் கடவுளை பத்தி பேசுவான், ஆனா கடவுள்னு சொல்ற ஒரு ஆளை பத்தி நேரா இவர்தான் கடவுள்னு யார சொல்ல வர்றோமோ அந்த ஞானத்தை பெற நாள், அவ்வளவுதான். அதுதான் இப்ப குருநெறியினுடைய ஒரு முடிவான எல்லையா வச்சுக்கணும். இப்ப அடுத்தது என்ன அப்படின்னு நமக்கு கேட்டீங்கன்னா, இன்றைய நாள் செய்தியில இதெல்லாம் பாம்பன் சுவாமிகளே குருபரன் என்பதாக ஒரு விஷயத்துக்குள்ள எந்த மாதிரியான நடைமுறைகள் எல்லாம் மேற்கொள்ளப்படுகிறதுன்னு சொல்லி அதுக்குள்ள நாம கடவுளை தாய் மாதிரி தெரிந்து கொள்ளுகிற ஒரு விஷயத்துக்குள்ள எது உதவுதோ அதுதான் குருபரம் என்பதற்கான ஒரு அடிப்படை அப்படிங்கிற மாதிரி அந்த நூலை அமைத்திருக்கிறார் அப்படிங்கிறதுதான் உங்களுக்கான செய்தி. இப்ப ஏன் இதை நான் படிச்சு காட்டணும் அப்படின்னா, இப்போ தாய் மாதிரி எனக்கு வேலை செய்தான்னு யார பேசினது, பாம்பன் சுவாமிகள் யார சுப்பிரமணியதாசரை பேசுறார். அதே சமயத்துல பாம்பன் சாமியை பார்த்து சுப்பிரமணியதாசரும் என்ன சொல்லுவாரு, அவர் தான் எனக்கு தாய்பார். இதான உள்ள விஷயம், இந்த உறவு அப்படிதானே அமையுது. இப்ப அவரு தாய் மாதிரி பார்த்துக்கினார் அப்படிங்கிறதுக்கும் இவர் தாய் மாதிரி பார்த்துக்கிட்டாருங்கிறதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப முட்டாள்தனமான அம்மா புள்ள மேல பாசம் வைக்கிற மாதிரி யார் பண்ணணும், சுப்பிரமணியதாசர் பண்ணணும். ஒரு அறிவாளித்தனமான அம்மா புள்ள மேல பாசம் வைக்கிற மாதிரி பாம்பன் சாமி பண்ணணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எந்த மாதிரி நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறதுதான் வித்தியாசம். ஆனா எடுத்த ஆள் யார நீங்க நினைக்கிறீங்க, குருவா
நீங்க அந்த ஆளை முடிவு பண்றதுல இருக்குது அந்த விஷயம். நாம முட்டாள்தனமா படிக்காத அம்மா ஒரு புள்ள மேல எப்படி பண்ணாலும் அவனை என்ன சொல்றது குறைச்சி மதிப்பிடாத ஒரு அம்மா எப்படி பிள்ளைய தெளிவா அவங்க போற்றுகிறார்களோ அந்த மாதிரி சுப்பிரமணியதாசர் பாம்பன் சுவாமிகளை போற்றுகிறார் அப்படின்னு இப்ப புரிஞ்சுக்கணும். ஆனா பாம்பன் சுவாமிகள் யார் கிடையாது, படிக்காத அம்மா போற்றுகிற புள்ள முட்டாள்தனமான புள்ள கிடையாது, அவன் பெரிய ஞானி. அந்த மாதிரி நீங்க ஆனா செயல் யாரோடது, அம்மாவோடது. புள்ள கொஞ்சம் வித்தியாசமான புள்ளையா இருக்கணும். அது மாதிரி எந்த அம்மாவும் வித்தியாசமான புள்ளைய வச்சு நினைக்க முடியாது, அது ஒரு சிக்கல் இருக்கு இல்ல. சரி, அவர் எப்படின்னு கேட்டீங்கன்னா நல்ல படித்த அம்மா, அவங்க ஒரு புத்தி விவாதம் இல்லாத ஒரு தெளிவா இல்லாத பிள்ளை எப்படி பார்த்துப்பாங்க, அந்த மாதிரி அவர் பார்த்துக்கணும். இந்த ரெண்டு உறவும் ஒத்து போறதுனாலதான் பாம்பன் சாமியும் சுப்பிரமணியதாசரும் இன்னைக்கு ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருக்கிறாங்க. ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருக்கிறதுக்கு அது ஒரு மிகப்பெரிய காரணம். இப்ப சுப்பிரமணியதாசர் வரலாற்றுக்குள்ள நிறைய விஷயம் உண்டு, அது வெளிப்படையா நிறைய பேருக்கு அது தெரிய வராது. அவர் எங்க சமாதி வச்சாங்க, எப்படி இங்க வந்தார், மறுபடியும் எப்படி இங்க அவருக்கு இங்க விளங்குது, அது எப்படி ஒரு சடங்குக்காக விளங்குதா அப்படின்லாம் கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. அதுக்குள்ள எல்லாமே தெளிவா நடக்கும். எது எல்லாமே தெளிவா நடக்கும். இந்த தெளிவா நடக்குதா என்ன அப்படின்ட்டு தெளிவா இல்லாதவனுக்கு தெரியாது. தெளிவா நடக்கிற விஷயம் தெளிவு இல்லாதவனுக்கு தெளிவா நடக்குதுன்னு புரியவே புரியாது. அதனால நமக்கு அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. ஆனால் அனுபவத்துக்கு வர்றாங்க இல்ல, எதுக்கு, சுப்பிரமணியதாசரையோ அல்லது பாம்பன் சாமிகளையோ அனுபவத்திற்கு வர்றவங்களுக்கு அது வெறும் நம்பிக்கையா இல்லாம அவங்க கொஞ்சம் மேல கொண்டு போகும்பொழுது அல்லது தெளிவு நமக்கு வரும்பொழுது இதுக்குள்ள இருக்கிற உண்மை புரியும். அதனால ஒன்றும் நீங்க அந்த மாதிரி இடத்துல இருந்து தான் நான் சொல்றேன். இதை பத்தி நீங்க எந்த விதமான ஐயமும் கொள்ளாமல் சுப்பிரமணியதாசரை முன்னிட்டு கொண்டு பாம்பன் சாமியை தெளிவா இப்போ கூட இங்க இன்னொரு ரகசியம் ஒன்று சொல்றேன். இங்க சுப்பிரமணியதாசர்கிட்ட தமிழ் தெரியாதவங்க, தமிழ் சரியா படிக்க தெரியாதவங்கலாம் இங்க உட்கார்ந்து சண்முக கவசம் படிக்கும் போது சண்முக கவசம் தப்பு இல்லாம படிச்சு அதுக்கப்புறம் என்ன அந்த பலனையும் அடைஞ்சிருக்காங்க. இந்த மாதிரி வரலாறு இங்க நிறைய பேர் உண்டு. ஆனா நல்லா பாடுற வித்துவான், இசை வித்துவானும் பாம்பன் சாமி குரு பூஜைன்னு சொன்ன பேர்ல உட்காந்துன்னு பஞ்சாமிர்தவனம் பாட தெரியாத எழுந்து ஓடனானுன்னு கேள்விப்பட்டேன் நான். அப்ப என்ன அர்த்தம், இதுக்குள்ள என்னுடைய நாம வரும்போது அப்படி கிடையாது. சாமி எனக்கு தப்பாதான் தெரியும், எனக்கு நீ அந்த சத்தியத்தில் நாம இருக்கிற தப்புங்கிறது அசத்தியம் கிடையாது. நமக்கு தெரிஞ்சதுல நாம சத்தியமா இருக்கிறோம். அப்ப அதுக்குள்ள நமக்கு ஒழுங்குபடுத்துகிற விஷயமும் நமக்கான பலனை தருகிற விஷயமும் அதுக்குள்ள என்ன உண்டு, தெளிவாக உண்டு. அதுக்குள்ள நீங்க சமரசத்தோட உங்களை உள்ள ஏற்றுக்கிட்டு உங்களை வெளியே மேல காட்டுற விஷயம் இந்த சுப்பிரமணியதாசருக்கு தரப்பட்டு இருக்கிற அதிகாரம். சுப்பிரமணியதாசருக்கு தரப்பட்டிருக்கிற அதிகாரம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பரிவில் பெரியாய். இந்த பரிவில் பெரியாய் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொன்னேன், அந்த டைட்டில் நீங்க அதான் சொன்னேன். பாம்பன் சாமியில் எழுதுற பரிவில் பெரியாய். இப்ப பரிவா இருக்கிற அப்படிங்கிறது நான் தொடக்கத்துல சொன்ன பாருங்க, இறக்கப்படுறது இல்லை. அது பரிவா இருக்கிறது இறக்கப்படுறது இல்லை. அது இப்ப நீங்க என்ன பரிந்து பாதுகாக்கிறார்கள் அப்படின்னு ஒருத்தர் சொன்னா உங்களுக்கு யாராவது ஞாபகம் வரணும். யார் ஞாபகத்துக்கு வருவாங்க, பரிந்து ஓம்பி காக்க. எதுக்கு பரிந்து ஓம்பி காக்க, ஒழுக்கம். இதுதானே திருக்குறள் சொல்லுது. ஒழுக்கத்துக்கு பரிவை சொல்றது. அதே பரிவை அன்பு காட்டுற ஒரு விஷயத்துல பாம்பன் சாமி யாருக்கு, சுப்பிரமணியதாசருக்கு சொல்றார். பாம்பன் சுவாமி சுப்பிரமணியதாசருக்கு பரிவை பற்றி சொன்னதுல நாமெல்லாம் தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் செய்யற அந்த என்னது தொண்டு அப்படிதான் வச்சுக்கணும். தொண்டு அதுதான் இப்போதைக்கு பேர், வேலை பணிவிடை அப்படின்னு வச்சுங்களேன். இப்ப நம்ம இருக்கிறோம், இங்க இவ்வளவு பேர் இருக்கிறோம். எப்படி எப்படி நாம பணிவிடை செய்யலாம், எப்படி எப்படி தொண்டு செய்யலாம் அப்படின்னு சந்தேகம் இருக்கும் நிறைய பேருக்கு. இது எதுக்காக பேசல, நானு குரு பூஜைன்னு சொல்லி அது மாசத்துல நீங்க வந்தாலும் சரி, வருஷத்துல வந்தாலும் சரி, அந்த குரு எனக்கு
செய்கிறார் அப்படிங்கிற உறவுல தெளிவா இருக்கணும். அது ஒரு கடமையா அவங்க சொன்னாங்க நாங்க செஞ்சோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாம அது ஒரு உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயமா மாறணும். உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயமா மாறுது அப்படின்னா ஒண்ணு அவங்க வரலாறு தெரிஞ்சிருக்கணும். யாரோட வரலாறு? அந்த குருநாதரோட வரலாறு தெரிஞ்சிருக்கணும். இந்த குருநாதர் வரலாறு தெரிஞ்சா சில பேருக்கு இப்படிலாம் இருந்தாங்களாமே இப்படிலாம் இருந்தாங்களாமே அப்படின்னு ஒரு அதிசயமா தான் அது வரும். அதுக்குள்ள எனக்கு ஏதாவது ஒரு மன உணர்ச்சி வருமானால் எனக்கு ஏதாவது ஒரு வகையில் அந்த மாதிரி அனுபவம் எனக்கு எதுவாகும், நினைவுக்கு வரும். அதானே இப்ப நீங்க திரைப்படம் பாக்குறீங்க, பார்க்கும்போது எல்லாருக்கும் கண்ணில் தண்ணி வராது இல்ல? அவங்க சம்பந்தப்பட்ட மாதிரி ஒரு நிகழ்ச்சி வந்தா அதுக்குள்ள கண்ணீர் வரும். சினிமாவை பார்த்து அழுவது இல்ல, அது அவனுடைய உணர்வு அவனுடைய செயல்பாடு அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டிருக்கும். இதுதான் அதுக்குள்ள இருக்கிற விஷயம். இது எதை வச்சு வரும்? இதுல கொஞ்சம் முக்கியமான விஷயம் இருக்குது. என்ன விஷயம் இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த விஷயத்துல இருக்கிற அந்த செயல்பாட்டுக்கு இருக்கிற அடிப்படை தான் உண்மையானது, வேற ஒண்ணும் இல்லை. இப்ப நான் ஒரு வேளை என் வாழ்க்கையில நான் திரைப்படத்துல பாக்குற ஒரு நிகழ்ச்சிக்குள்ள எனக்கு ஒரு சம்பந்தம் இருக்குது அப்படின்னு சொன்னா, எனக்கு கண்ணில் தண்ணி வருது அப்படின்னு சொன்னா, நான் அந்த வேலையை அதே மாதிரியான விஷயத்தை உண்மையா செஞ்சால் ஒழிய வராது. அதானே எனக்கு இருக்கிற உறவுல நான் ஈடுபடும் பொழுது நான் செஞ்சது உண்மையானது. எது? இப்ப எங்க வீட்டுல ஒரு ஆளுக்கு நான் உதவி செய்யறேன், அல்லது நம்ம வீட்டுல ஒரு ஆளுக்கு ஒரு பிரச்சனை வருது, அல்லது நம்ம வீட்டுல ஒரு ஆளுக்கு அடிப்படுது, இந்த மாதிரி ஒரு விஷயம் வருது இல்ல, அதுல நான் என்ன நினைச்சனோ, அதுல எந்த மாதிரி நான் வருத்தப்பட்டனோ அது ஞாபகத்துக்கு வரும். அது வெறும் சடங்கா வராது. இப்ப வேற ஒருத்தவங்க அடிபட்டுக்கிறாங்க, அவங்கள போய் பாக்குறோம், அவங்கள பார்க்கும்போது கண்ணுல ஏன் தண்ணி வரும்? அவங்களுக்கு நமக்கும் உறவு இருந்தா கண்ணில் தண்ணி வரும். உறவு இல்லாத ஒரு ஆளை பார்த்தா கண்ணில் தண்ணி வருமா? அது செய்தியா தான் இருக்கும். ரொம்ப பழகுனா செய்தியா ஒரு பேருக்கு தானே போய் பார்த்து வருவோம். ஆனா கண்ணில் தண்ணி அவங்களையும் பார்த்தா வருதுன்னா என்ன அர்த்தம்? அந்த மாதிரி வீட்டில் எதை பற்றி நடந்திருக்குதுன்னு அர்த்தம். முதல்ல நமக்கான உறவை பார்த்தா கண்ணில் தண்ணி வரும். இப்ப அதுவே இப்போ வீட்டில் இருக்கிறீங்க, அதாவது யாரோட அதிகம் பழகினீங்களோ அவங்கள பார்த்தா தான் கண்ணில் தண்ணி வரும். அது அப்பா அம்மாவா இருந்தாலும் சரி, மாமாவா இருந்தாலும் சரி, அக்கா தங்கச்சியா இருந்தாலும் சரி. நீங்க அதாவது அதுக்குள்ள கொஞ்சம் விலகி இருந்தீங்கன்னா அது கண்ணில் தண்ணி வராது. அந்த விஷயம் வேற ஒருத்தர் அடிபடும் போது பார்த்தீங்கன்னா கண்ணில் தண்ணி வருது அப்படின்னா ஏன் வரும்? அவங்க உங்களோட பழகிக்கணும். பழகாத ஒரு ஆளை பார்த்து கண்ணில் தண்ணி வருதா என்ன அர்த்தம்னா, அதே மாதிரி ஒரு நிகழ்ச்சி நமக்குள்ள இருந்துக்கணும். அந்த மாதிரி தான் பாம்பன் சுவாமிகளுக்கும் எது சுப்பிரமணியதாசருக்கும் உள்ள உறவுல நாம இணையிறது. இப்ப அவங்க வரலாறு படிக்கும் போது நாம அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நமக்குள்ள தெரிஞ்சு நாம இணைய முடியுமா? முடியவே முடியாது. நம்ம பிரச்சனையை வச்சுதான் இணையிறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதை ஏன் தெரியுமா திருப்பி சொல்றேன்? இப்ப நம்ம பிரச்சனைக்கு தானே நாம அங்க வரோம். இப்ப நம்ம பிரச்சனைக்கு நாம வர்றோம் அப்படின்னு சொன்னா நம்ம வாழ்க்கைக்காக தானே நாம வரோம். இது வரைக்கும் குரு பூஜைக்கு போற எல்லாரும் நீங்க நான் இல்ல, இந்த சித்தர்கள் குரு பூஜை நான் இங்கேயே ஒரு தடவை பேசியிருக்கிறேன். சித்தர்கள் குரு பூஜைக்கு போறதுக்கு ஒருத்தர் நோட்டீஸ் பண்ண கொடுத்தார். இந்த மாசத்துல இவ்வளவு இடத்துல சித்தர்கள் குரு பூஜை நடக்குது அப்படின்னு பண்ண கொடுத்தார். அப்ப நான் என்ன சொன்னேன் ஞாபகம் இருக்கா? அப்பா சித்தர்கள் குரு பூஜை நோட்டீஸ் எதுக்கு கொடுக்குறீங்க? அங்கங்க போய் எல்லாரும் சாப்பிடலாம் கொடுக்குறீங்களா? எதுக்கு கொடுக்குறீங்கன்னு கேட்டேன். ஞாபகம் இருக்கா? அதாவது சித்தர்கள் குரு பூஜை உங்களுக்கு ஒரு 10 குரு பூஜை கொடுக்குறேன்னு வச்சுங்களேன், நீங்க அங்கங்க போனா குரு பூஜையில கண்டிப்பா நல்ல சாப்பாடு தான் போடுறாங்க. பெரும்பாலும் நல்ல சாப்பாடு போடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு குரு பூஜையிலேயே கணக்கப்பட்டி குரு பூஜையில கொஞ்சம் ரொம்ப நல்ல சாப்பாடு போடுறாங்க. ஏன்னா நீங்க பழனி வரைக்கும் செலவு பண்ணிட்டு போனீங்கன்னா தான் அந்த சாப்பாடு சாப்பிட முடியும். அதனால நீங்க கவலைப்பட, இப்ப நான் உங்களை சாப்பாடு சாப்பிட்றதுக்காக போகணும்னு சொல்லல, அப்படித்தானே அதுக்கு அர்த்தம் வருது. இப்ப பழனிக்கு நீங்கெல்லாம் குரு பூஜை கணக்கப்பட்டிக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. என்ன அர்த்தம்? போய் அங்கே போய் நல்ல சாப்பாடு கூட நிறைய காய்கறி வகை வகையாக வைப்பாங்க, நிறைய ஸ்வீட்லாம் கொடுப்பாங்க, நல்ல பரிமாறுவாங்க, மரியாதையாக பரிமாறணும். அது வேற முக்கியம். அது வேற. நீங்கள் குரு பூஜைக்கு போனால் மரியாதை வேற பரிமாறி சாப்பிட்டுட்டு அதெல்லாம் வரணும். அந்த மாதிரி கணக்கம்பட்டியில் பண்ணுறான். எனக்கு தெரிஞ்சு நான் போன குரு பூஜை இல்லை,
அங்கே கொஞ்சம் சிறப்பாக நடக்குது. இப்போ நீங்கள் கணக்கம்பட்டிக்கு போங்க அப்படின்னா நான் எதுக்கு போக சொல்லணும்? உங்களை சாப்பிட போக சொல்கிறதா, இல்லை கணக்கம்பட்டி பழனிசாமி சாமிகளுடைய அவருடைய விஷயம் இப்படி, அவர்கிட்ட நீங்கள் போங்க அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுங்களேன். நீங்கள் கேட்கக்கூடாதா? பரஞ்சோதி பாபா கிட்ட போனால் பத்தாதா, கணக்கம்பட்டிக்கிட்ட போகணுமா அப்படின்னு கேட்டால் என்ன அர்த்தம்? கணக்கம்பட்டி போனால் பத்தாது, பரஞ்சோதி பாபா சமாதி பால்நல்லூர்ல இருக்குது, அங்கே போனால் பத்தாதா அப்படின்னு. இல்லை கணக்கம்பட்டியை விட அவர் பெரிய ஆளுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அங்கே பாலிடிக்ஸ் பண்ணுறேன்னு அர்த்தம். அப்படிதான் அர்த்தம். குரு இந்த இப்போ நிறைய இருக்காங்கல்ல, நீங்களும் இப்போ நாம சாமி கும்பிட வர்றவங்களுக்குலாம் பிரச்சனை கிடையாது, அங்கேயே இருக்கிறாங்க பாரு, அவங்களுக்கு தான் ரொம்ப பிரச்சனை. ஏன்னா அவர் பேருக்கு சொல்லலாமா, இவர் பேருக்கு சொல்லலாமா, இவரை வச்சுட்டு சண்டை போடலாமா, அவரை வச்சுட்டு சண்டை போடலாமா, இது ஒரு அரசியல் நடக்கும்ல. இப்ப அந்த மாதிரி நான் உங்ககிட்ட இப்ப குரு பூஜைகளின் மகிமைன்னு போட்டதுனால அப்படி ஒரு விஷயத்துக்கு வரேன். அதுக்கப்புறம் தான் குருவுக்கு பூஜைனா என்ன, அது நம்மளால முடியுமா, அது முடிஞ்சா என்ன நடக்கும், அது நேரம் சொல்லிட்டா நாம 1000 சாமி கும்பிடலாம், 1000 குருமாரை கும்பிடலாம். ஆனா அந்த குருமார் என்ன, இவன் நம்ம பையன் தான், நம்ம இவனுக்கு செய்யலாம் அவர் ஏற்றுக்கணும், அவர் பொதுவில் செய்யக்கூடாது. எது குருமார்களுடைய குரு பூஜைக்கு போறதுனால ஏதோ பொதுவில் நமக்கு நல்லது நடக்குது அந்த இடத்து விசேஷத்துல அப்படின்னு இல்லாம, நான் சாமியோட சிஷ்யன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிறான்ல, அவரு என்ன சிஷ்யனா ஏத்துக்கணும். புரியுதா உங்களுக்கு? அப்பதான் குரு பூஜைனா அர்த்தம். அதுக்கு முன்னாடி குருவும் கிடையாது, திருவும் கிடையாது. அதுக்கு முன்னாடி சொன்னார்ல, பொய் பேசுறது, நடிக்கிறது, பேதம் பண்றது அப்படின்னு இவ்வளவு லிஸ்ட் கொடுத்தோம் பாருங்க. நேரம் பாம்பன் சாமியோட குருபர வணக்கத்துல அவ்வளவு மொத்த ஐட்டாட்டமா அதுக்குள்ள இருக்கும். இப்ப பாம்பன் சாமி இருக்கிறாரு, இப்ப சுப்பிரமணிய தாஸ் இருக்கிறாரு, நான் போய் மாலை போறேன்னு வச்சுங்களேன், இல்ல ஒரு நோட்டீஸ் கூட தான் போடுறேன். நோட்டீஸ்னா என்ன, சாமி குரு பூஜைக்கு அப்படி நோட்டீஸ்லாம் நிறைய போடுறாங்கல்ல. இப்ப உங்களுக்குலாம் இந்த இப்போ நிறைய நிகழ்ச்சி நடக்குதுன்னு வச்சுங்களேன். ஒரு தடவை ஒரு நிகழ்ச்சி சாமி விஷயமா ஒன்று பார்த்தோம். அது அதாவது உங்களுக்குலாம் சிம்டம்ஸ் தெரியும்னு நினைக்கிறீங்கல்ல. சிம்டம்ஸ்னா இப்போ இன்னைக்கு நல்ல நாளுங்க, சாமி இப்போ நம்ம இவர் கூட சொன்னார், பாமன் சாமி குரு பூஜை அன்னைக்கு நடந்தது, அன்னைக்கு மழை வர மாதிரி இருந்தது, அது சாமி குரு பூஜைக்குலாம் சிம்டம்ஸ் தானேன்னாரு. அவன் வந்த மழையை ஓடிச்சு அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு என்ன சொல்ல முடியும்? ஒன்றும் சொல்ல முடியாது. இந்த மாதிரி சிம்டம்ஸ் எடுத்து வேற, நான் சொல்றது வேற. நான் சொல்ற இடமும் குரு பூஜையில தான் உண்டு. அப்படின்னா என்னன்னா, இந்த பத்திரிகையே சரியில்லை சாமி தூக்கி போறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அதாவது பறக்கிறது இல்லை, நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அது பறக்குது, சாமி கிட்ட வரல அப்படி இல்லாது, அவங்க நேரா இதெல்லாம் பண்ணுவாங்க. இதை நான் மிரட்டுறதுக்காக பண்ணல, இந்த மாதிரி விஷயம் எனக்கு தெரியும் சொல்ல வரேன். அதை நான் எல்லாருக்கும் சொல்லி நான் பெரிய ஆளு காட்டுறதுக்காக வரல. இத உங்களுக்கு குரு பூஜை அப்படின்னு வரும்போது அவ்வளவு பெரிய வரலாறு அதுக்குள்ள இருக்குதுங்கிறதுக்காக ஒரு சும்மா நாட்டில் தேனை தடவர மாதிரி சொல்றேன், அவ்வளவுதான் விஷயம். அதுக்குள்ள நீங்க நம்பினா எனக்கு என்ன, நம்பலாம் எனக்கு என்ன. காரைக்கால் அம்மையார் வரலாறு இப்ப சித்தாந்தத்துல 2 மாசமா எழுதியிருக்கிறேன். அதுல ஒரு நிகழ்ச்சி சொல்றேன் பாருங்க. காரைக்கால் அம்மையார் என்ன பண்றாங்கன்னா, இந்த பையனை தேடி போறாங்க. யாரு கல்யாணம் பண்ணிட்டு அவன் இந்த அம்மா தெய்வம் நினைச்சிட்டு போயிட்டான்ல மாப்பிள்ள, அவன் போயிட்டு அங்க ஒரு ஊர்ல இருக்கிறான், காரைக்குடின்னு வச்சிங்களேன். அந்த அம்மா அந்த திருப்பெருந்துறையில இறங்கி அவன் அங்க காரைக்குடியில தங்கியிருக்கிறான். அப்படிதான் அது எனக்கு தெரியுது. அவங்க 3 நாள் 4 நாள் நடந்தே போறாங்க. பல்லக்கில் இவங்களை தூக்கிட்டு போறாங்க காரைக்கால் அம்மையார. அந்த ஊரே திரண்டு காரைக்கால் அம்மையாருக்காக கூட போகுது. அவனை இந்த மாதிரி ஒரு வந்துட்டாங்கன்னு கேள்விப்பட்ட உடனே வரான். வந்த உடனே என்ன பண்றான்னா, பொண்ணையும் இந்த குழந்தையும் பொண்ணையும் பொண்டாட்டியும் முதல்ல காலில் விழ விட்டு அப்புறம் இவன் காலில் விழுறான். யார் காலில்? காரைக்கால் அம்மையார் காலில். அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த அம்மா கொஞ்சம் ஒதுங்குறாங்க. உங்களுக்கு தெரியும்ல, அதாவது ஒரு நீங்க சந்திக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு தப்பு, அந்த தப்பை நேரடியாக சந்திச்சீங்கன்னா பிரச்சனை. ஈனமான இல்லாத ஒன்னோட நீங்க சந்திக்கிறீங்கன்னா அது எப்படி இருக்கும்? அதாவது ரொம்ப மோசமான ஒன்றை சந்திக்கிற காலம் வருமா எல்லாருக்கும்? அதுதான் இந்த குரு நெறியில ரொம்ப, அதாவது தெரிஞ்சுக்கிற விஷயத்துல ரொம்ப என்னது அது ஹைலைட்டான ஒரு விஷயம். அது புரியறதுக்காக அப்படி சொல்றேன். உமாபதி சிவாச்சாரியார்னு சைவ சித்தாந்தத்தில் பெரிய ஆள், 8 நூல் பாண்டவர். அவர் என்ன பண்றாருன்னா, இந்த சிதம்பரத்தில் அவர் இருக்கிறார். சிவாச்சாரியார்னா யாரு? தலைமை சிவாச்சாரியார். உங்களுக்கு தெரியும்ல, போய் சிவாச்சாரியாரை நீங்க தொடவிட முடியாது. அதுலேயும்
தலைமை சிவாச்சாரியார் பல்லக்கில் போற தலைமை. அவர் என்ன பண்றாருன்னா, திடீர்னு ஒரு நாள் ஒரு ரோட்ல உட்காந்துட்டு இருக்கிற பிச்சைக்கார மாதிரி ஒரு ஆள், அப்படிதான் சொல்லணும். அதை பரதேசி, பரதேசின்னா வெளிநாட்டுக்காரன்னு அர்த்தம் தமிழ்ல, ஆனா அது இல்லை, ஆதரவு இல்லாதவன் அப்படின்றதுக்கு தான் அதை நீங்க புரிஞ்சுக்கணும். அப்படி ஒரு ஆளா தான் யார் இருக்காரு, மறைஞானம்னு ஒரு ஆள் இருக்காரு, மறைஞான சம்பந்தம் பேர். அவர் திண்ணையில வந்து ஒரு வீட்டுக்கு போறாரு. அவங்க வந்து இந்த நூல் நூக்கிற பாவு கஞ்சி குடிக்கிறதுக்கு ஊத்துறாங்க, கையில ஊத்துறாங்க. தெரியல, இப்பவே நீங்க வந்து சாப்பாடு எல்லாருக்கும் எப்படி போடுறீங்கன்னு எனக்கு தெரியாது. உங்கள் வீட்டுக்கு வர்றவங்களுக்கு அல்லது உங்கள் வீட்டில் உங்களுக்கு தட்டு இல்லைன்னா வேறு தட்டு கொடுக்க முடியாது. தட்டு இருக்கிறவங்களாம் எப்படி கொடுக்குறாங்கன்னு தெரியாது, எப்படி சாப்பாடு போடுறாங்கன்னு தெரியாது. அதெல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும். அவருக்கு வெளியில் வச்சு கஞ்சி வச்சு ஊற்றுறாங்க. அந்த முட்டி வழி கையில் ஊற்றுன கஞ்சி முட்டி வழியாக ஒழுகுது. அதை இந்த தலைமை சிவாச்சாரியார் பிடிச்சி குடிக்கிறார். யார்? உமாபதி சிவாச்சாரியார். தலைமை சிவாச்சாரியர் என்ன சொன்னேன், பல்லக்கில் ஆடம்பரமாக போகிறவர். அப்போ புரியுதா உங்களுக்கு? நாமெல்லாம் மோசம் நினைக்கிறது. இப்போ நான் இப்படி வச்சுங்களேன், திருவாரூரில் தட்சிணாமூர்த்தி உங்களுக்கு தெரியும், மடப்புறம் தட்சிணாமூர்த்தின்னு ஒரு சித்தர் இருந்தார். அவர் சாப்பிட்ட எச்சில சாப்பிட்றது தான் உங்கள் நோய் தீரும். அவர் சாப்பிட்டதனுடைய மிச்சத்தை சாப்பிட்றதுக்கு சாப்பிட்டா குழந்தை இல்லாதவங்க ஒருத்தருக்கு ஜோடிக்கு குழந்தை பிறக்கணும்னு அவங்க முடிவு பண்ணி அதுக்கு போகிறாங்க. ஒருத்தர் ஐடியா கொடுத்துட்றாரு, அவருக்கு நல்ல பசும்பால் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, நல்ல பசுவை வாங்கி அந்த பசுமாட்டை புருஷனம் முன்னாடி மேய்க்கிறாங்க. இவங்க ஜமீன்தார் மாதிரி பணக்காரங்க புருஷனம் முன்னாடி மேய்ச்சி அந்த பாலை கொண்டு போய் கொடுக்குறாங்க. அதுக்காக அவர் உடனே செஞ்சிட மாட்டார். ஏன்னா அவங்க அதாவது கொஞ்சம் உயர்ந்த ரகமாக எல்லாம் அதை பண்ணுறாங்க. அதுக்குள்ளே என்னென்னலாம் மனம் அவங்களுக்கு நினைக்குதோ மொத்தத்தையும் அந்த மன பேதத்தெல்லாம் அறுத்து எரிஞ்சு அதுக்கப்புறம் அவங்க எப்பா இதுக்கு மேலே ஒன்றும் முடியாதா சாமின்னு அவங்க நினைக்கிற காலத்துக்கு இழுத்து வந்து அதுக்கப்புறம் அதை கொடுத்து குடிக்க வச்சு அப்புறம் குழந்தை பேர் கொடுத்துருக்கார். இப்படி மடப்புறம் தட்சிணாமூர்த்தி வரலாறு இருக்குது. அந்த மாதிரி அதாவது நீங்கள் நினைப்பீங்கல்ல, ஐயே அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒன்று இருக்குது இல்லை மோசமானதுன்னு, அது அந்த எண்ணம் அழியிற வரைக்கும் பிடிச்சி தாளிச்சு எடுத்துருவாங்க. எதில்? குரு நெறியில். குரு நெறி அவ்வளோ வந்து என்னது, அது ரொம்ப கடுமையானது. அப்படி வச்சுக்கணும். சில பேருக்கு அது கொடுமையானதாக சொல்லுவாங்க, நான் அப்படி சொல்லலை, கடுமையானது அவ்வளோதான். ஏன்னா அதுக்குள்ளே போயிட்டீங்கன்னா அது கொடுமையானது கிடையாது. கடுமையானதாக இருந்தாலும் அது எது நமக்கு எட்டை சென்றால் பித்தம் தெளிங்கிற நிலையில உள்ளவனுக்கு அவன் என்ன பண்ணுவான் பாவம்? நல்லா கேட்கணும். எதையாவது ஒன்று கொடுத்தா பரவாயில்ல, என் பிரச்சனை தீர்ந்துரும் நினைக்கிறான்ல, அவனுக்கு கொடுக்கறது இல்லை. அது இதை தின்ன மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறான் பாருங்க. அவனுக்கு எதை தின்னாலும் பரவாயில்லன்னு எண்ணத்தை கொண்டு வந்து அதே எண்ணத்தோட கொடுக்கறது இல்லை. அதை அவன் எதை தின்னாலும் பரவாயில்லைங்கிற பிரச்சனை இருக்குது இல்ல, அதை கடக்க வச்சு அதையும் தாண்டி தான் அவங்க வந்து செய்வாங்க. அவ்வளோ சீக்கிரம்லாம் அதுக்காக நான் கஷ்டப்பட்டு நினைக்காதீங்க. ஏதோ மாமன் சாமிகிட்ட வந்து வட்டி சுத்தினா உடனே குத்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க. அதை சொல்லி உங்களை எல்லாரும் கூட்டம் கொள்ளலாம் நினைக்காதீங்க. அது ஏன் வேலை கிடையாது. அது வந்து நல்ல மாட்டுக்கறி சாப்பிட்டு உடம்ப வந்து வளர்த்துட்டு அலையிறானுங்க பாருங்க, அந்த மாதிரி ஆளுங்க சொல்றது. அது அந்த உடம்பை பார்த்தாலே தெரியும். முதல்ல உடம்பு குருமார்கள் நெறியில என்ன கிடையாது, அந்த சதை வராது. முதல்ல இந்த சதை வந்தா அவன்லாம் வந்து பேசுறதுக்குலாம் எந்த தகுதியும் கிடையாது முதல்ல. அது மாதிரி ஆளுங்கெல்லாம் பேசுறாங்கன்றதுக்காக நான் வந்து அதே மாதிரி என்னால பேச முடியாது. ஏன்னா எனக்கு மாடி வீடோ அல்லது வந்து என்ன இருக்கோ ஆசை கிடையாது. அதுக்குள்ள நாம வந்து தயார் ஆகணுன்றதுலாம் கிடையாது. அது வந்து பீயை வச்சுக்கிட்டு அதை வந்து நாம கறக்கிற வேலையெல்லாம் போறவனுக்கு தான் இந்த வட்டி சுத்துறது சுத்தி சுத்துறதுலாம் அந்த வேலை. நான் உண்மையே பேசணுங்கிறது மட்டும்தான் என் வேலை. இப்போ அதுக்குள்ள இது சத்தியம் அப்படிங்கறத எப்படி அனுபவிக்க போறீங்க அப்படிங்கிறது தான் இதை கொண்டு வந்தேன். அப்படிதான் வந்து உமாபதி சிவாச்சாரியார் வரலாறு சொன்னேன். அப்படிதான் காரைக்கால் அம்மையார் வரலாறு வந்து உங்களுக்கு கொண்டு வரேன். அந்த காரைக்கால் அம்மையார் என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னடா வேண்டி காலில் வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, உடனே அவங்க மொத்த துணியை அவுத்துக்கடை வச்சு வராங்க. அதான் முதல்ல அவங்க வாங்கின பேயூர்னா துணி இல்லாம முதல்ல வெளியே வராங்க. வந்த உடனே அவங்கள பார்த்துட்டு ஒதுங்குறாங்க ஜனங்க ஒதுங்குறாங்க. ஜனங்க உடனே அவங்க ஒரு பேச்சு பேசுறாங்க. என்ன அது, இந்த பசங்கள்லாம் என்னை பார்த்து ஓடுறானுவ, புரியுது அவங்களுக்கு, அதை பைத்தியம் நினைக்கலாம், துணி இல்லாத வித்தியாசமா போறாங்கன்னு ஒரு அது இந்த வார்த்தையை சேர்க்கிறாரு எழுதுறாரு. இது நீங்க வெளிப்படையா படிச்சிருக்க மாட்டீங்க, இந்த சினிமாவில் காட்டுற மாதிரி தான் உங்களுக்கு தெரியும். ஆனா காரைக்கால் அம்மையார் கடைசி வரைக்கும் நல்ல கர்லிங் கேரோட அழகா இருந்துருக்காங்க. முடி மட்டும்தான் அழகா இருந்தது கடைசி வரைக்கும். அப்படின்னா சிற்பங்கள்லாம் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா,
அந்த அம்மா இப்படி வரும்போது எல்லாம் அவங்க ஒரு விஷயம் சொல்றாங்க. காரைக்காலமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, அது பாட்டில் அவங்க பாட்டிலையும் எழுதுறாங்க. சேக்கிழாரும் சொல்றாரு, காரைக்காலமையார் பாட்டிலையும் அதை எழுதுறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பசங்க ஓடனா நமக்கு என்ன, கடவுள் நம்மளை ஏற்றுக்கிட்டாரு, அவருக்கு இது ஓகே தானே, இவனுங்களை பத்தி நமக்கு என்ன, அவன் ஓடனான்னா ஒழுங்கானா அப்படின்னு நினைக்கிறார். அந்த மாதிரி குருநாதர் உங்களை ஏற்றுக்கிட்டார் அப்படின்னு வர்ற வரைக்கும் குரு பூஜையில சோறு சாப்பிடலாம் போலாம். நீங்க அப்படிலாம் எவனாவது குரு பூஜைங்கிற பேர்ல எதையாவது மொத்த சோறு கொடுப்பான், அதையும் சாப்பிடலாம். குரு பூஜைக்கு போய் சோறு சாப்பிட்றது வேற, மொத்த சோறு சாப்பிட்றது வேற. எதை கொடுத்தாலும் எப்போ கொடுத்தாலும் வாங்கி சாப்பிட்றதுன்றது இல்லை, அது அதை விட மோசமானது. இப்போ நம்ம ஆளுங்கள்லாம் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, கோச்சிக்கூடாது. இந்த பிரதோஷம் நேற்று முந்தா நாள் வந்தது இல்லை, சரி பிரதோஷத்துக்கு போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அப்புறம் பொங்கல் கொடுப்பார், நான் சாப்பிட்டு வருவார் நம்ம நண்பர். அனுப்புவாங்களா பிரதோஷம் அன்னைக்கு போய் ஓசியில் சாப்பாடுலாம் சாப்பிட்டீங்கன்னா எவன் விட்டு பாவம், பிரதோஷத்தில் போய் சாப்பிடவே கூடாது முதல்ல. அதுவும் ஓசிட்டு வர கோவிலில் வாங்கி சாப்பிட்டா அவன் வீட்டாக்கிறவன் அவங்க வீட்டாக்கிறவன் எவன் வீட்டாக்கிறவன் எவ்வளோ இருக்குன்னு தெரியாது. அதில் அதெல்லாம் போய் வாங்கிலாம் சாப்பிடக்கூடாது. சோறு கொடுக்கறது அதை விட தப்புன்னு சொல்லுவேன் நான். அதாவது பிரசாதங்கிற பேர்ல அடுத்தவனை கெடுக்கிறதுக்காக கொடுக்குறோம்ல, அந்த பிரதோஷங்கிறது மகா குற்றம்னு அர்த்தம். அந்த குற்றத்துல நான் அதை தெரிஞ்சுக்கணும், எதை என் குற்றத்துல இருந்து நான் எவ்வளவு வந்தேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. இப்ப நாம போற போக்குல நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏதோ சொல்றானுங்க போயிட்டு இருக்கிறோம், அதான் மழையும் இல்லை மண்ணாங்கட்டியும் இல்லை. இப்போ நாம ஏன் இவ்வளவு கெடுதலுக்குள்ளாகிறோம்னா, நமக்கான பொறுப்பையோ நாம எதை செய்யறோம் சரியா செய்யறோமா அப்படிங்கிற விவரமோ இல்லாம போனதுனாலதான் இவ்வளவு தாறுமாறான சூழ்நிலை நம்மை நோக்கி என்னவாகுது, மோதுது. இவ்வளவு மோதுறதுக்கு அதான் காரணம். ஏன்னா இவ்வளவு பெரிய அளவுல வளர்ந்த இந்த தமிழ்நாட்டுக்குள்ள இந்த எவ்வளவு பெரிய அளவு மழை இல்லைன்னா மழை பெய்ய வச்சுக்கிறாங்க. யாரு தெரிஞ்சாலும் சம்பந்தம். இவங்க ஆகுனா என்ன பண்றான், மழை இல்லைன்னா தண்ணியில தொட்டி வச்சுன்னு உட்காந்து யோகம் பண்றான். மழை இல்லைன்னா வெயிலில் உட்காந்து யாகம் பண்ணணும், தண்ணி தொட்டில உட்காந்து யாகம் பண்ணா அதுக்கு மழைக்கு பேர் யாகமா? அது என்ன ஊர்ல அதெல்லாம் எழுதி வச்சுக்கிறாங்கன்னு தெரியல எனக்கு. அதாவது வெயில் தானே நம்மளை கொடுமைப்படுத்தி. இப்போ மழை இல்லை, விஸ்வாமித்திரர் என்ன பண்ணாரு, ஞாபகம் அவங்களுக்கு யாராவது வரலாறுல, அவர் போயிட்டே இருக்கிறார், இந்திரனை மழை பெய்ய வைக்கணும். என்ன பண்றாரு அப்படின்னா போறாரு. உங்களுக்கு எல்லாம் தெரியும், செத்து போன நாய் எவ்வளவு நாத்தாடிக்கும், போனமா இருக்கும்ல, நீங்க யாராவது நினைச்சு பார்த்தாலே வாந்தி வரும். அந்த நாயை எடுத்து சாப்பிட்றாரு. சாப்பிட்டு என்ன பண்றாருன்னா, இது இந்திரனுக்கு பிரீதி ஆகட்டுங்கிறார். அந்த நாய் சேர்த்து அந்த நாயோட பணம் அழுகின பணத்தை சாப்பிட்டு இந்திரனுக்கு போய் சேர்த்துங்கிறார். அப்படின்னா என்ன, இந்திரனுக்கு வாந்தி வருது. அவன் என்னடான்னு பார்த்தா கேட்கிறான், மழை இல்லையே, மழை பெய்யவேடா, உனக்கு அதுதாண்டா பணத்தை சாப்பாடு போட்டான் அப்படிங்கிறார். இது ஒரு வரலாறு. எதுக்குள்ள, நம்ம புராணத்துக்குள்ள ஒரு வரலாறு இருக்குது. அது ஏன் சொல்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மழை வரலன்னா நீங்க சொகுசாலாம் பண்ணக்கூடாது, நடுரோடு நின்று பண்ணணும். அப்படி எத்தனை பேர், அதுதான் நம்ம அந்த அதோட தொடர்பு கொள்ளுகிற முறை. நாம எல்லாத்தையுமே ஃபேன்சியா செய்யதான் பழகிட்டோம். எதை, ஆன்மீகத்தை எவ்வளவு என்னது அலங்காரமாக செய்ய வேண்டுமோ அவ்வளவு அலங்காரத்துக்குள்ள கொண்டு வந்துட்டோம். அதுக்குள்ள நெருக்கமா இருக்கிறவனு கூட அந்த தகுதி இல்லை. இப்ப சாமி கிட்டயோ கோயில்லையோ நெருக்கமா இருக்கிறான்ல, நெருக்கமான அந்த இடத்துல இருக்கிற ஏஜென்ட், அப்படித்தான் அதுக்கு அர்த்தம். இப்ப திருப்பதி கோயில் இருக்கிறாங்க வச்சுங்களேன், அவங்க இருக்க மாட்டாங்க, உள்ள தீபங்கள்லாம் காட்ட மாட்டாங்கல்ல, அங்க இழுத்து விடுறதுன்னு ஆள் இருப்பான். இப்ப இழுத்து விடுறதுக்கு இருக்கிற ஆள் பாவம் பண்ணனா புண்ணியம் பண்ணனா, நிறைய பாவத்தை பண்ணிட்டு இருக்கிறான். அங்க சாமி பார்க்கறது அந்த இடத்துல நிக்க வச்சு கடவுள் அடிக்கிறான் அவன் நீங்க நினைச்சிக்கலாம். அதுக்காக கொஞ்சம் பேர் லிஸ்ட் வேற அந்த இது ஒண்ணு கட்டிட்டு போவான். அது என்ன சேவை செய்யறேன்ட்டு, அது பண்ற அக்கிரமம் அநியாயம். அந்த சாமியை பார்க்கணும் ஓசியில் அப்படிங்கிறதுக்காக அதுங்க பண்ற அக்கிரமம் அநியாயம் அதிகமா இருக்கும். அதனாலதான் நான் சொல்லுவேன், கோயிலுக்கு வரும்போது 50 கிலோ பாவத்தோட வந்து போகும்போது 500 கிலோ பாவத்தோட போயிட்டு இருக்கேன் எல்லாம். ஏன்னா விவரம் சொல்றதுக்கு ஆள் இல்லை, விவரத்தை இவனும் கேட்க மாட்டேங்கிறான். ஏன்னா எனக்கு என்ன பொறுப்பு அப்படிங்கிறதுக்கு இல்லை வரல அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி ராமன் சாமிகள் குருபரக்கணியில் அவ்வளோ 100 பாட்டுக்குள்ளேயும் எங்கேயும் 100 இல்லை 50 பாட்டுக்குள்ளேயும் எங்கேயும் என்ன பண்ணல, அவரு தெளிவா நீங்க குரு அனுபவிப்பீங்கன்றத சொல்லல, அவர் விரும்பல. அவர் ஏன்னா அருணகிரிநாதர் அவருக்கு மட்டும்தான் காட்டுறாரு, மற்ற எல்லாம் அதுக்குள்ள வந்து சோட போற விஷயத்தை காட்டுறதே அவருக்கு வேலையா இருக்கு. இப்ப பாம்பன் சாமிகள் வரலாறுக்குள்ள இத்தனை பேர் வந்தாங்களா? இப்போ நீங்க நாம இருக்கிறோம், இப்போ நமக்கே ஒரு வணக்கம் வச்சுக்கிறதுனா ஒரு கொஞ்சம் எதை வச்சு வணக்கம் வச்சுக்கிறோம், எதை வச்சு வணக்கம் வச்சுக்கணும் என்ன கேட்டா, நீங்க எது தேடுறீங்களோ அதை வச்சுதான் எனக்கு வச்சுக்கிறோம். வேற எதை வச்சு வணக்கம் வச்சுக்கிறோம், உங்களுக்கு எது வேணுமோ அதை வச்சுதான் எனக்கு வணக்கம், இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு, அவ்வளவுதானே. அந்த மாதிரிதான் நமக்குள்ள ஒரு உறவு. நான் இப்படியும் கேட்பேன், எப்படியும் கேட்பேன் அப்படின்னா, அடுத்தவனுக்கு ஏதாவது செய்யறது இல்லை அப்படி வச்சுக்கிறோம்ல, அதுல எந்த அளவுக்கு நாம் இருக்கிறோம்.
அடுத்தவனுக்கு செய்யறதுல ஏதாவது எந்த அளவுக்கு இருக்கிறோம்? இப்ப நிலவரம் ரொம்ப மோசம். ஒரு 1000 ரூபாய் கேட்டா கூட கொடுக்காத அளவு, கொடுக்க முடியாத அளவுக்கு நாடு இருக்குது. அது வேற விஷயம். அடுத்தவனுக்கு அப்படிங்கிறதுல நம்மளுடைய மனம் எந்த மாதிரி கொஞ்சமாவது என்ன பண்ணுது, வளர்ந்துருக்குது. அப்படி கேட்டா என்ன சொல்லுவோம்? இப்ப மனம் வளர்ந்துருக்குதா? இவ்வளவு ஆன்மீகம் வளர்ந்துருக்கு. கோயில்ல மட்டும் போய் அங்கங்க என்னமோ பண்றீங்க, அதுல போய் கேட்டா எதை பண்றீங்க? அவ்வளோ ஆயிரக்கணக்கான பேர் வரான் பிரதோஷத்துக்கு, லட்சக்கணக்கான பேர் வரான் சனி பிரதோஷத்துக்கு. அப்ப இவ்வளவு பேரும் ஏன் போனான்? கடவுள் ஒருத்த மட்டும் என்ன அவன் பாவம் இல்லையா? இவ்வளவு பேரும் அவன்கிட்ட ஜீவ் நின்று அவன்கிட்ட இதெல்லாம் கேட்டு வச்சா, இவன் யாரும் அடுத்தவனை பத்தி சிந்திக்காத, இவனுக்கு இவன் கடவுள் கொடுப்பாருன்னு போய் நிக்கிறான். அது ஒண்ணு பொய் அப்படின்னு சொன்னவங்க தான் குருமார்கள். எந்த குருமாரும் கடவுள்கிட்ட நீ போய் கியூல நின்னு சொல்லவே இல்லை. முதல்ல குரு பூஜைக்கு முதல்ல தெரிய வேண்டிய அறிவே, கோயில்ல போய் நீ நில்லு அப்படின்னு யாரும் சொல்லல. கோவில்ல போய் நீ தொண்டு பண்ணா அத சொன்னது அப்பரடிகள். அதுக்கு முன்னாடி திருஞான சம்பந்தர் என்ன சொன்னாரு? இந்த கோயிலுக்கு வந்துட்டு போ, ஆனா நீ உண்மையா ஏதாவது ஒரு விஷயத்தை செஞ்சு அதுக்குள்ள கைவினை செஞ்சு அப்படின்றார் அவர். கைவினை செய்து எம்பிரான் கடல் போல், உன்னால ஏதாவது முடிஞ்சா செஞ்சுட்டு அதுக்குள்ள போ. அதைதான் நாம தமிழ்ல உழவாரம் சொல்லிட்டு இருக்கிறோம். உழவாரம் பணியாளியார்கள் சொன்னா கைவினை செய்து எம்பிரான் கடல் போற்றுமின்னு அர்த்தம். உன்னால முடிஞ்ச வேலையை செய் அப்படின்னு நாம சொல்றோம் அதுக்குள்ள. அப்படி சொன்னவங்க தான் திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும். அதுக்கு மேல பார்த்தாரு யாரு? மாணிக்கவாசகர். இதெல்லாம் விளங்காது, நீ கோயிலுக்குலாம் போனீங்கன்னா அங்க பார்த்தா நீ வேலை செய்வ, இன்னொருத்தன் சாப்பிட்டு இருப்பான். எப்படி? கோயில்ல நான் வேலை செஞ்சுட்டு இருப்பேன், வருமானத்தை அவன் சாப்பிட்டு இருப்பான், அவன் பொழுது நல்லா நடந்துட்டு இருக்கான். அப்புறம் பார்த்தாரு மாணிக்கவாசகர், அதெல்லாம் வேணாம், நேரம் நம்ம வீட்டுக்கே சாமி வரும், நம்ம வீட்டுக்கே இங்கேயே நீங்க ஒழுங்கா வேலையை பாருங்களேன் அப்படிங்கிறார் மாணிக்கவாசகர். மாணிக்கவாசகர் என்ன தெரியுமா சொன்னார்? முக்கியமா 2 விஷயம் சொன்னார். ஒண்ணு, சாமி விஷயமா செயல்படுகிறவங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். 2, நம்ம வீட்டுக்குள்ள சேவகனாக கடவுள் வருகிறான், அவனை ஏற்றுக்க நாம தயாரா இருக்கணும். கோயிலுக்கு போன அவர் சொல்லவே இல்லை. யாரு? மார்கழியில போய் நீராடு, வீட்டுக்கு விரதம் இரு, அதுக்கப்புறம் இல்லங்கள் தோறும் தந்தருல வந்தருளும் சேவகன் அப்படின்னு தான் பேசினார். நம்ம வீட்டுக்கே வருவான்பா, கோவில்ல போய் நீங்க இந்த பிசினஸ்க்குள்ள போக வேணாம் அப்படின்னு ரொம்ப தெளிவா சொன்னார். அவர் தான் யாரு? முதல்ல குருநெறியோட தலைவர். அவர் கேட்கணும் கடவுள் வந்தான். மற்றவங்க எல்லாம் கடவுளை நோக்கி போன மாதிரி தானே வரலாறு வருது. அவரை நோக்கி கடவுள் வந்தான்னு அர்த்தம், அங்கதான் குரு வேலை செய்யறாருன்னு அர்த்தம். அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ண முடியாது, அந்த மாதிரி ஒரு அடையாளத்தை சொல்ல முடியாது. முதல்ல அவங்க கோயில்ல கடவுள் இருக்குன்னு அவங்க சொல்லிட்டாங்க, அப்படின்னா கடவுள் இல்லைன்னா இருக்கும். அவங்க சொன்ன பிறகு அந்த கடவுள் நம்மை தேடி வருவார் அப்படின்னு சொன்னதுதான் எது? குரு அப்படிங்கிறதுக்குள்ளான முதல் தொடக்கம். அப்ப நாம என்ன பண்றோம் அப்படின்னா, கோவில் அப்படிங்கிறதுக்குள்ள சடங்கு அப்படிங்கிற விஷயத்தை முதல்ல மனசுல இருந்து அகற்றுறதுக்கு தான் ஒரு குருமார் தேவை. அந்த குருமார் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும். யார? நான் அவரை தான் ஃபாலோ பண்றேன், உண்மையிலேயே அவருக்கு நான் உரிமை உடையவன், அவர் என்னை ஏற்றுக்கணும். நான் ஊர்ல 1008, ஏன்னா நான் தான் கணக்கம்பட்டியார்கிட்ட போலாமா, அப்புறம் என்ன சொன்னேன், பரஞ்சோதி பாபா கிட்ட போலாமா, வெங்கட்ராம சாமி கிட்ட போலாமா, எல்லா சாமிகிட்டையும் போலாமா. இப்ப வேலை வச்சு அதே கேள்வி கேட்ட என்ன சொல்லுவாரு? அங்க பரஞ்சோதி பாபா கிட்ட போய் உட்காரதுக்கு நேரம்லாம் இல்லை சார், இப்ப நான் வெங்கட்ராம சாமிகிட்டே மூச்சா வேலை பார்க்கிறேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? எனக்கு இவ்வளவு அமைஞ்சிருக்குது, அவ்வளவுதான். இதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? நீங்க ஒரு குருநாதர்கிட்ட அல்லது பல குருநாதர்கிட்ட போங்க, நாம தெளிவா ஆக ஆக நம்மளை ஒக்க தட்டி எங்க வேலை வாங்கணுமோ அங்க வேலை வாங்குவோம். ஆனா அந்த இடத்துக்கு போன பிறகு அதை புரிஞ்சுக்கணும். அதான் அதுல இருக்கிற ரகசியம். எந்த இடத்துக்கு நாம போன இடத்துக்கு, எந்த இடத்துக்கு போனோமோ அந்த இடத்துக்கு போன பிறகு அந்த இடத்த நாம புரிஞ்சுக்கணும். அப்படி இல்லைன்னா அதுவும் வீணா போன வேலை தான். எதுவும் எந்த குருமார் எனக்கு செய்வார் நினைச்சு போனோமோ அங்கேயும் அது வீணா போன வேலை. இப்ப உங்களுக்கு இந்த இதுல படிச்ச பாத்தீங்களா, எல்லாத்த விட ரொம்ப வியாபாரம் பண்றது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த
நோக்கு அதனை மூக்கு நுனி நெற்றி நுதல் வைப்பார்கள் நோக்கினது அங்கு என் எனவும் நோக்கார் குருபரணி. இதை ஏன் தெரியுமா சொல்றேன்? இந்த குரு சன்னிதானங்கள் நிறைய சமாதி இருக்குல்ல, அங்க போய் உட்காரவங்களாம் தியானம் பண்றங்கிற பேர்ல கண்ண மூடிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பான். அத முதல்ல இதை நீங்க ரொம்ப தப்பு அப்படிங்கறத சொல்றதுக்கு இந்த பாட்டை நான் திருப்பி திருப்பி படிக்கிறேன். ஏன்னா நீ இன்னும் உன் பிரச்சனையை நினைச்சு அழுவுறதுக்காக கண்ணம் போடனா நியாயம், அதான் நியாயம். வேற எதுக்கும் கண்ணம் போடக்கூடாது. ஏன்னா நீயே ஊர்ல இருக்கிற எல்லா என்னது பிரச்சனையும் பண்ணிட்டு அதுக்குள்ள உனக்கு கண்ணம் போடனா என்ன வரும்? கண்ணம் போடனா வருதுன்னா நீ முதல்ல இருந்தே வந்திருக்குமே உனக்கு வீட்லயே. இங்க அவருக்கு அதான வேலை, உன் மூக்குள்ள பூந்து வாய்க்குள்ள வர்றதுக்கு. அது அவருக்கு வேலை இல்லை. யாரு? குருநாதருக்கு உன் மூக்குல பூந்து உன் வாயில வர்றதுக்காக வேலை இல்லை. உன் மூக்கையும் வாயை வச்சுக்கிட்டு இங்கின்னது உட்காந்துட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டா அது ஒரு வேலை. இதே வேலை தான் முதல்லயே சொன்னார். எந்த வேலைய? இந்த பேசுறது, நான் அதை பண்ணுவேன். அதை விட ரொம்ப அழகா ஒரு இடத்துல சொல்றாரு. உண்மையா சொல்ல போனா அந்த காசு பணம் தேடி கணிகையரை கொள்வதற்கு ஆசைப்படுவோர் அதிகம் குருபரணி. ஏன் இதை கொஞ்சம் படிக்கிறோம் அப்படின்னா, இந்த காசு பணம் தேடுறாங்கல்ல, அவங்க எது வரைக்கும் போய் எங்க நிக்கிறாங்கன்னு பாருங்களேன். அவன் அலைய மாட்டான்ல, அவன் கடைசியா போய் நிக்கிறது அந்த இடத்துக்கு தான் அது துணை புரியும். எது? இது தேடுறது அங்கதான் போய் கடைசியா நிக்க வைக்கும். வேற எங்கேயும் போய் முதல்ல ஒரு இடத்துல நிற்கும் என் குடும்பத்துக்கு, அதுக்கப்புறம் கொஞ்சம் இதுக்கு. அது நீ தெரியல, உலகத்துல இன்னைக்கு இருக்கிற எல்லா பெரும்பற காரணம் இதுக்குள்ள இல்லாம இல்ல அப்படிலாம் நம்ம சொல்லிட்டா அதுக்குள்ள என்ன இருக்குது? முடியாம இருக்கலாம் சில பேரால, அது வேற விஷயம். ஆனா எந்த பெரும்பான்மைக்காரனும் அதுக்குள்ள இல்லாம இல்ல. ஏன்னா நமக்கு நிறைய பேர் வரலாறு தெரியும், நம்ம மட்டும் தெரிஞ்சுக்கல, பத்திரிகைகள் தான் நம்ம படிக்கிறோமே, இப்பதான் நல்லா தெளிவா வருது. அதனால அது கொண்டு போய் அதுல விடும். இந்த தியானம் பண்றவனும் அவனும் அதுதான் விடுவான். இப்போ உங்களுக்கு தெரியும், இந்த அவங்களுக்கு ஒழுங்கா இப்ப நிறைய பேர் திருமூலரை ஏன் கேட்கறாங்க? திருமூலரை படிச்சு அன்பே சிவமாவதுன்னு கேட்கறது இல்ல. அது இவ மனைவியோட படுத்து ஆம்பளை குழந்தை எப்படி படுத்துக்கிறது, பொம்பளை எப்படி படுத்துக்கிறது, அந்த மாதிரி விஷயம் தான் கேட்பாங்க. அதுக்கப்புறம் இளமையோட இருக்கிறது இதுதான் கேட்பான். நான் கேட்டேன், திருமூலரை படிச்சு அன்பே சிவமாவது எவனாவது கேட்டானா? கேட்க வேண்டிய வேலையே கிடையாது. இல்ல அது அன்பும் சிவமும் இரண்டு என்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிவிலார். இதான ஒரு முழுக்க, அதாவது தெளிவா முன்வைக்கிறாரு. திருமூலரை கேட்கிறவன் எல்லாம் நான் யோகம் பண்ணணும் ஏன் கேட்கிறான்? இந்த வெறி பிடிச்சி அலையறத தெளிவா பண்றது, அதுக்குள்ள முடிவு இருக்குதுன்னு. இந்த அன்பே சிவமாவதுல இல்ல அது இல்ல. அப்புறம் ஏன் நான் இதை சொல்லல, பேரை சொல்லக்கூடாதுதான் கம்முனுக்கிறேன். ஏன்னா நம்ம கூட்டத்துக்குலாம் நிறைய பேரை கூப்பிட்டுப்போம், விஐபிலாம். அவர் சொல்லுவார், இந்த திருமூலர் எவ்வளவு பெரிய விஷயம் சொல்லியிருக்கிறார். திருமூலர் சொன்ன இந்த யோகம் அதெல்லாம் எங்களுக்கு புரியுற மாதிரி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஏன் இவன் புறம்போக்கு வேலை பண்றதுக்கு நான் தானே கேட்டேன். இல்லை, அதுக்கு தான் அதுக்குள்ள எது உண்மை எது பொய் அப்படிங்கிறத சொல்றதுக்கு அதுக்கு தனியாக ஆளை படைக்கிறான். அது தனியா இருக்குது. ஆனா அது சிறப்பு, அது எல்லாருக்குமானது கிடையாது. இப்ப நீங்க பிறந்ததுலேருந்து உங்களுக்கு ஒரு உண்மை சொல்றேன்னா, இந்த இடக்கலை பெண்களை எல்லாம் பேசுறீங்கல்ல, இப்ப சமீபத்தில் ஒரு சிலர் நம்ம கிட்ட கிடைச்சாங்கன்னா அமரகவி சித்தேஸ்வரர்னு ஒருத்தர், அவருடைய சித்தியர்கள் கிடைச்சாங்க. அவர் ஒரு 40,000-50,000 பக்கத்துக்கு எழுதி வச்சுட்டு போயிருக்கிறார். அவர் ஒரு சித்தர், அதை தமிழ்ல போட்டுட்டு வராங்க. அவங்கள சமயத்துல பேச வச்சாங்க. பேச்சு உரை அறுத்தல்னா என்னன்னு பேசுங்க அப்படின்னு. அப்போ அவர் சொன்னாரு, இந்த இடாகலா வடாகலாங்கிறாங்கள மூக்குல மட்டுமே இல்லை, அந்த வடகலை பேச்சில தான் இருக்குது, வாயில தான் அதை கண்டுபிடிக்க முடியும். 2 மூக்கு வழியா இருக்கிறது வடகலையிலே அதுல கிடையாதுன்னா அது அமரகவி சித்தேஸ்வரர். அப்ப இவ்வளவு நாளா நம்ம இவ்வளவு பேர் உரை எழுதலாம் படிச்சுட்டு வந்தது சும்மா இதை ஏற்றி அதை இறக்கிறது. அதாவது ஒரு யோகத்துக்குள்ள போனா அதை பத்தின உண்மையை காதால கேட்கறதுக்கே நமக்கு நிறைய நாள் வேணும். அதுக்குள்ள போய் நம்ம உட்கார்ந்து சிந்திக்கிறேன், அதுன்னா மூக்கு செலி இல்லாம பாத்துக்கலாம். வேதாத்திரி மகரிஷி சொன்னதுல அதுதான் எனக்கு தெரிஞ்சது. கண்ணை மூடி காதை மூடி வாயை மூடி என்ன நடக்கும்? தொண்டையில் இருக்கிற அடப்பு போவோம். இதை தவிர வேற ஒன்றும் கிடையாது. அதுலேயே ஆயிரக்கணக்கான கோடி பிஸ்னஸ் முடிஞ்சு போச்சு.
அதுக்கப்புறம் அவங்க கண்ணாடி போட்டது தான் மிச்சம். உங்களுக்கு தான் அடிக்கடி சொல்லிக்கிறல. அதுக்காக சுப்பிரமணியதாசர் கண்ணாடி கேட்கக்கூடாது. சுப்பிரமணியதாசர் குடும்பம் நடத்தினாரு, மகான்னு சொல்லிட்டு வியாபாரம் பண்ணல, கையை காட்டல, காலத்தாட்டல. இதை கையை காட்டி காலை காட்டின கண்ணாடி போட்ட யாரும் குருமார் இல்லைன்னு நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன், பல முறை சொல்லியிருக்கிறேன். வேணும்னா ஞாபகம் புதுசாக வந்தவங்க கேட்டுங்க. கண்ணாடி போட்டுட்டு சித்தர்னு சொல்லிட்டோ அல்லது மகான் சொல்லிட்டோ எவன் இருந்தாலும் அவன் மகான் இல்லை. உங்களுக்கு வேணா மகான், யாருக்கு? உங்களை மாதிரி தப்பானவங்களுக்கு. ஆனா சரியான பாதையில் மகான் என்று யாராவது நிற்கிறார் என்று சொன்னால் அவர் கண்ணுல ஒளி இருக்கணும். கண்ணுல ஒளி இல்லாம கண்ணாடி போட்டா அது டப்பா, அது என்னைக்கும் உதவாது. அது அது புதைக்குழிக்கு போற ஜடம். அதுக்குள்ள நீங்க யாரா இருந்தாலும் அது உள்ள வரமாட்டாங்க. அது யார் வேணாலும் என்ன கேட்கலாம், அது பரவாயில்ல, அது நம்ம பேச தயாரா இருக்கிறோம். ஏன்னா அவங்க வியாபாரம் பண்றதுல பெரிய ஆள். அந்த வியாபாரம் பண்ற ஆளுங்க எல்லாரையும் குருன்னு நினைக்காதீங்க. இப்ப இருக்குன்னு வச்சுங்களேன், இப்ப தமிழ்நாட்டுல உங்களுக்கு தெரிஞ்ச எவ்வளவு விஷயம் இருக்குது. காரைக்கால் அம்மையார் கடவுள் அனுபவிச்சான்னு சொன்னா இல்லையா? திருஞான சம்பந்தர் கடவுள் அனுபவிச்சாருன்னு படிச்சிருக்கிறோமா இல்லையா? திருநாவுக்கரசர் இவங்கெல்லாம் பொய் சொன்னாங்கன்னு சொல்றாங்களா? இல்ல இல்ல. பாம்பன் சாமி வரைக்கும் ஏத்துக்கிறாரா இல்லையா? வள்ளலார் வரைக்கும் ஏத்துக்கிறாங்களா இல்லையா? வள்ளலாரும் பாம்பன் சாமியும் திருஞான சம்பந்தர்ல இருந்து மாறவே மாட்டாங்க. இவ்வளவு பேர் சொன்னாங்கல்ல. அதுக்கப்புறம் புதுசா எப்படி தமிழ்நாட்டுல வியாபாரம் பண்ணுவான் ஒருத்தன்? புதுசா எப்படி தமிழ்நாட்டுல விலை போவோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க தெளிவா தமிழ்நாட்டுல காரைக்கால் அம்மையார் இருந்து பாம்பன் சாமி வரைக்கும் படிச்சிருந்தீங்க அல்லது உண்மையா குருவை வந்திருந்தீங்கன்னா இந்த பொறுக்கிங்கெல்லாம் வியாபாரம் பண்ணிருக்க மாட்டானா இல்லையா? பண்ணிருக்க மாட்டான்ல. அவன் பண்ணிட்டான், அயோக்கியர்களுக்கு பண்ணட்டான். அயோக்கியர்கள் எல்லா உலகத்திலும் அதிகமாக இருப்பார்கள். அதை பத்தி நமக்கு ஒன்றும் கவலை இல்லை. நமக்கு தேவை இந்த மாதிரி இடத்துக்கு வந்த பிறகாவது நமக்கு அதுல என்ன பண்ணணும்? உண்மை. அதுதான் குரு பூஜைன்ற சொல்றது. அதுதான் அதுக்குள்ள சத்தியம் சொல்றது. அதுதான் அதுக்குள்ள அவங்க வர்றாங்கன்னு சொல்றது. அதுதான் அவங்க நம்மளை காப்பாத்துறாங்க, நமக்கு உண்மையாகவே அது உண்டு அப்படின்னு சத்தியம் பண்றது, அல்லது அதுக்குள்ள நேர் காட்சி வர்றது. இப்ப நீங்களாம் இருக்கிறீங்க, இப்ப மரணமில்லா பெருவாழ்வு உண்டான்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? மரணமில்லா பெருவாழ்வு உங்களுக்கு சந்தேகமா இருக்கும். வள்ளலார் அனுபவிச்சது, வள்ளலார் அடைஞ்சது. ஆனா பாம்பன் சாமி இருக்கிறாரான்னு கேட்டா என்ன இருக்கிற? அப்புறம் மரணமில்லா பெருவாழ்வு ஏத்துக்கலன்னா இருக்கிறாருன்னு எப்படி உங்களால பண்ண முடியும்? கரெக்டு தானே இது? மரணமில்லா பெருவாழ்வு என்னால ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்றால் இவர் இருக்கிறார் என்பதை என்னால சொல்ல முடியாது. சரி, இருக்கிறாருங்கிறதுக்குள்ள நான் எப்படி இருக்க முடியும்? ஏதோ கொஞ்சம் என் லெவல்ல இருக்கலாங்க, அவ்வளவுதாங்க. அவங்க லெவல்ல அவங்க இருக்கலாம், அவ்வளவுதானே. அப்போ நான் இதை நானே டெஸ்ட் பண்றவனா எப்படி மாற முடியும்? நானே டெஸ்ட் பண்றவனா மாறணும். இப்ப நீங்க ஒரு குருநாதர்கிட்ட வந்துட்டீங்கன்னா நீங்க அல்ல கை மாதிரியே இருக்கக்கூடாது. கடைசி வரைக்கும் நீங்க அவங்கள சோதிக்கணும். அவங்க உங்களை சோதிக்கிறாங்கன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா கடவுள் இருக்கிறாரு, அவரை பத்தி சோதிக்கலாமா வேணாமான்னு கேட்டா திருஞான சம்பந்தர் என்ன சொல்றாரு? சோதிக்க வேண்டாம் சுடர் விட்டுலன் அப்படின்னு சொல்றாரா இல்லையா? சோதிக்க வேண்டாம் சுடர் விட்டுலன் அப்படின்னு சொல்றாரா இல்லையா? ஆனா குருநாதர்களை சோதிக்கிறான். அதுக்கு தான் நாம வந்திருக்கிறாங்க. கடவுளை சோதிச்சா தப்பிச்சுட்டு போயிடுவார். ஏன் சொல்லுங்க பார்ப்போம்? கடவுளை சோதிச்சிங்கன்னா தப்பிச்சுட்டு போவார். அவருக்கு அதுல உண்டு. ஏன்னா அவனா திரும்பி வருவான். ஆனா திருந்தணும் அப்படின்றத அந்த பொறுப்பு குருமார்களுக்கு உண்டு. அதனாலதான் நீங்க நிறைய பார்த்தீங்கன்னா இந்த சித்தர் சமாதிகள்ல நிறைய பேர் சுத்திட்டு இருப்பாங்க. இதெல்லாம் நீங்க இந்த சமாதி விட்டுருங்க, இங்க இருக்கிறது நாம கொஞ்சம் பேர் சுத்தல இல்ல, நிறைய பேர் சுத்திட்டு இருக்கிறோம். அதனால நான் இதை சொல்லல. இந்த நிறைய சித்தர்கள் சமாதியில இப்ப பரஞ்சோதி பாபா, அப்புறம் வெங்கட்ராமசாமி, அப்புறம் கணக்கம்பட்டி, இங்கெல்லாம் குரு பூஜைக்கு கூட்டம் நிறைய வரும். அது வேற. அங்கேயே கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அங்க ஒரு 4 கோஷ்டி இருக்கும். இங்கேயும் அப்படிதான் இருக்குது. அது வேற விஷயம். அது கணக்கம்பட்டியா இருக்கட்டும் அல்லது பரஞ்சோதி பாபா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு கோஷ்டிங்களா இருக்கும். நான் நினைப்பேன், இப்போ சாமி ஏங்க இவங்கெல்லாம் வச்சிருக்காரு, இவ்வளவு பெரிய ஆள்லாம் வச்சிருக்கணுமா, அல்லது இவங்க இப்படிலாம் செய்யறாங்களா அப்படின்னு நினைச்சா என்ன சொல்லுவீங்க? இருக்கிறதுல தான் அதுங்க எப்படி இருக்குதோ அதுங்க ஏற்ற மாதிரி தான் வேலை வாங்க முடியும். எல்லாம் கரெக்டா வருதுன்னு சொல்ல முடியுமா? கரெக்டா ஒரு ஆளும் கிடைக்க மாட்டானே. அதாவது பாம்பன் சாமிகளுக்காவது ஒரே ஒரு விஷயம் கிடைச்சாரு. அவர் கொள்கைக்கு இல்லை, அது கூட அவர் அனுபவத்து. பாம்பன் சாமியுடைய அனுபவத்தை அப்படியே இந்த உலகத்துக்கு கொடுக்கறதுக்காக சுப்பிரமணியதாசர் அழகா இருக்கிறார். அதுல ஒன்றும் நீங்க அதாவது கொஞ்சம் கூட சந்தேகம் வேணாம். நான்லாம் ஏறக்குறைய தகராறு இறங்கி சொற்பொழிவு ஆரம்பிச்சாச்சு. அதுக்கு முன்னாடி கூட இந்த பக்கம்லாம் வரமாட்டேன். நாகராஜன் ஐயா பேசும்போதுல இந்த பக்கம் பெரும்பாலும் வரமாட்டேன். நான் அந்த பக்கம் உட்காந்து சிவஞான போதத்துக்கு உரை எழுதிட்டு இருந்தேன். ஒரு 30 நாள்
அப்பெல்லாம் எனக்கு இது புரியவே புரியாது. சாமி இவரை மட்டும் இல்லை, இந்த தத்துவம் தெரியும், ஆனால் இந்த உலகத்தில் உண்மையிலேயே இதெல்லாம் இருக்குது அப்படின்னு எனக்கு ஒத்துக்க மாட்டேன் நான் சீக்கிரம். ஆனால் அந்த மைண்ட் மட்டும் தினம் சுற்றிட்டு போகும். அது இப்போ தான் அதை நினச்சி பார்க்குறேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து தகராறு சொற்பொழிவு பண்ணுறேன். சொற்பொழிவு பண்ணி ஒரு வருஷம் கழிச்சு தான் சுப்பிரமணிய தாசர் இதுக்குள்ளே எவ்வளோ முக்கியத்துவம் வைக்கிறார் அப்படின்னு எனக்கு ஒரு சாட்சி கொடுக்குறாங்க. இப்போ நான் எப்படி நம்புறேன்னு கேட்டிங்கன்னா, நான் சாதாரணமாக இல்லை, நீங்களாம் கூட வாழ்க்கையில் கடவுளை சீக்கிரம் நம்பக்கூடாது. உங்களால் முடியும் சண்டை போட்டு பார்க்கணும். சண்டை போட்டுனா என்ன, கடவுளையே நீங்கள் சீக்கிரம் அதாவது சாமியை கும்பிட்டா போதும் அப்படிலாம் கடவுளை நம்பக்கூடாது. உங்களால் முடியும் அப்படின்னு ஒரு வேலையை செஞ்சாதான் உங்களுக்கு கடவுளை விட நீங்கள் உங்களால் முடியும்னு ஒரு வேலையை பண்ணணும். கடவுள் தேவையில்லப்பா, என்னால் முடியும், கடவுள்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி செய்யணும். அது நல்லதுக்கு நீங்கள் பண்ணும்போது தான் கடவுள் இருக்கிறாருன்னு தெரியணும். நீங்களாம் கடவுள் இருக்கிறார் நான் நல்லது பண்ணுறலாம் சொல்லக்கூடாது. கடவுளை பற்றியே கைவிட்டணும். கடவுள் உங்களுக்கு ஒரு ஆளாக வச்சுக்கிட்டு நீங்கள் ஜெயிக்கணும்னு நினைச்சா அது வேலைக்காக. உங்களால் ஜெயிக்க முடியும், நீங்கள் போகணும். அயோக்கியனாக தான் பண்ணுறான், அந்த மாதிரி நல்லவங்க பண்ணணும். இந்த நல்லவங்க பண்ணும்போது கடவுள் இருக்கிறாருங்கிறது அப்போ முதல்ல தெரியும். அதுக்கப்புறம்தான் உங்களுக்கு என்ன நடக்கும், நீங்கள் எதிர்க்கவும் தேவையில்லை, சண்டை போடவும் தேவையில்லை, அது தானாக மாறும். ஆனால் தானாக மாறுதுன்னு நீங்கள் எல்லாரும் நினைக்கக்கூடாது, மறுபடியும் ஏமாற்றக்கூடாது. புரியுதா நான் சொல்கிறது? எல்லாருக்கும் அந்த இடம் கிடையாது. ஏன்னா பொதுவில் தான் எல்லாரும் இருக்கிறோம். பொதுவில் தானே எல்லாரும் இருக்கிறான். பொதுவில் எல்லாரும் இருக்கிறவங்க எல்லாருமே என்ன கிடையாது, கடவுளை நிதர்சனமாக தெரிந்து கொண்டு வந்தவர்கள் கிடையாது. கடவுள் இருக்கிறார் செய்கிறார் தானே வரோம். அப்போ நாம் எதுவாக இருக்கணும், இது சரியா சரியில்லையா அப்படின்னு நல்ல விஷயமா நான் கடவுள் எனக்கு உதவுவார், ஆனால் கடவுளை வச்சு தான் நான் செய்கிறேன்னு இல்லாமல் நான் நல்லதுன்னு செய்கிறேன்னு சொன்னாதான் கடவுள் அதுக்கப்புறம் வருவார். இந்த ரகசியம் முதல்ல எதுக்கு வரும், இதை வந்து நமக்கு ஒரு பாதுகாப்பாக கட்டுறாங்க. யாருன்னு கேட்டீங்கன்னா குருமார்கள். இப்போ திருஞான சம்பந்தர் காலத்தில் குருமார் நிறைய கிடையாது, அவர் அதை பற்றி லிஸ்டே கொடுக்கலையே. அப்புறம் மாணிக்கவாசகர் காலத்தில் வேற யாரையும் லிஸ்ட் கொடுக்கலையே. அப்பெல்லாம் கடவுளை தான் நம்பிட்டு இருந்தாங்க. இப்போ தானே உங்களுக்கு நிறைய பேர் வந்துருக்குறாங்க. நிறைய பேர் வந்துருக்குறாங்களா இல்லையா? இப்போ நான் போய் இவர் எனக்கு செய்வார் இந்த இடத்து, அதாவது பாலாஜி இதை படிச்சிங்கன்னா ஒரு ராசிக்கு ஒரு சித்த சமாதி எழுதுவாங்க. ஜோதிட இதழ்கள் வருது இல்லை, இதில் நான் சொல்கிறது புரியுதா? இன்னைக்கு சேங்காலிபுரம் போங்க, இல்லை கணக்கம்பட்டிக்கு போங்க, இன்னைக்கு ஏதாவது ஒரு ஊருக்கு போனால் அவர் எழுதுவார். இப்போ சித்தர் சமாதி எதுக்கு மாற்றிட்டாங்க, ராசிக்கு மாற்றிட்டாங்க. இப்போ என்ன புரியுது அதில் உங்களுக்கு? நம்ம கடவுளையும் அப்படி தானே வச்சுக்கிறோம், நாம ராசிக்கு ஏற்ற கோயில் தானே வச்சுக்கிறோம். அந்த மாதிரி இவங்களையும் மாற்றிட்டாங்க. இதெல்லாம் வந்து ஏதோ நாம சரி அவங்க எதுவும் தப்பாக நினைக்கக்கூடாதுங்கிறதுக்காக பேசாமல் கொஞ்ச நாளைக்கு இருக்கலாம். ஆனால் பேச்சுன்னு வந்துட்ட பிறகு பேச்சு தானே ஆகணும். இப்போ நீங்கள் குருமார்கள்னு போகிறப்ப உங்கள் ராசிக்கு ஏற்ற மாதிரி இப்போ இவர்கிட்ட பேர் என்ன, கணக்கம்பட்டிக்கிட்ட போகலாமா, பரந்தேஜி பாபா கிட்ட போகலாமா, சக்கரையம்மா கிட்ட போகலாமான்னு எந்த ராசிக்காரங்க அங்கே போகலாம்? கோபம் வருதா இல்லையா? சாதாரண ஜனங்களுக்கு கோபம் வருதா இல்லையா? நாங்கள் எங்களுக்கு என்னங்க சித்தர் சமாதி எல்லாரையும் தான் பார்க்கலாம்னு நினைக்கிறோம், இது ஒரு வகை. ஆனால் அந்த வகையை தாண்டி அவங்க கிட்ட தொடர்பு கொண்டிருந்த கொஞ்சம் பேர் அவங்க மடக்கி போடுறாங்க. ஏன்னா அதுலேருந்து அது வெளியே போகக்கூடாது, அவங்க ஒரு வளையம் போட்டுருவாங்க. அதுக்காக அவங்க சித்தர்களுடைய கொள்கையில் என்ன சொல்ல வரேன், அவங்க சித்தருக்கு ஆளு தான் நினைக்க வேணாம், அவங்கள மடக்கி போடப்பட்டவர்கள். இந்த மடக்கி போடப்பட்டவர்களாக நீங்கள் இருக்கக்கூடாது. நீங்கள் யாராக இருக்கணும் கேட்டால் அவங்களுக்கு ஆளாக மாறணும். மடக்கி போடுற கேஸில் இல்லாமல் ஆளாக மாறணும். இதுதான் குரு பூஜைக்குள்ளே இருக்கிற ரெண்டாவது மகத்துவம். இந்த ரெண்டாவது நான் ஆளாக மாறுறேன்னு சொன்னால் அப்போ நமக்கு ஒரு தனி, அதாவது என்னன்னா, இப்போ நம்மளை பார்க்குறீங்கல்ல, இப்போ நீங்கள் ஒரு சில சித்தர்கிட்ட போனீங்கன்னா அவங்க அந்த ரகசியத்தை பண்ணுறாங்க. என்னன்னா, இப்போ நீங்கள் போய் நின்னீங்கன்னா நீங்கள் யார் எந்த குரு உங்களை ஏற்றுக்கிட்டு இருக்காரோ அவரை அவங்க பார்ப்பாங்க. உங்கள் மேலே அவர் தெரிவார். அந்த ஆள் அவர் பார்த்த உடனே சித்தர்னு இல்லை, ஒரு பெரிய ஆளுங்க பார்க்குறாங்கன்னு வச்சுங்களேன். பெரிய ஆளுன்னா பார்க்க மாட்டானுங்க, அவங்க எல்லாருக்கும் அது தெரியாது. இன்னொரு மாதிரி சித்தர்களுக்கு தான் அது புரியும். உங்கள் மேலே நீங்கள் யாரை குருவாக ஏற்றுக்கிட்டீங்களோ அவங்க தான் தெரிவாங்க அவங்களுக்கு. அந்த மாதிரி நீங்கள் ஆளாக மாறலாம். இதெல்லாம் நான் சொல்கிறது வந்து ஏதோ என்னது அது மௌடிகமோ அல்லது கற்பனையோ கிடையாது. இதெல்லாம் ஒத்துக்கிறதுக்கு அதாவது என்ன கிடையாது, நீங்கள் நம்பிக்கையை ஏற்றுக்கிறதுக்கும் நான் ஒத்துக்க மாட்டேன். அப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறேன்,
இந்த நாத்திகர்கள் எதையும் ஒத்துக்க மாட்டான்ல, அவனுக்கு சொல்ற மாதிரியும் சொல்லலை. நான் சொல்றது வந்து இப்படி ஒரு படிநிலை மேல இருக்குதுன்ட்டு. எப்படி ஒரு படிநிலை? உங்க மேலேயே அவங்க வந்து நின்று யாரு ஒரு பெரிய மகான் நிலையில இருக்கிறாங்களோ அவங்களோட அவங்க காட்சி உறவு கொள்வாங்க. உறவுனா பேசுறது அல்லது வந்து ஒரு வேலை செய்யறது, அந்த மாதிரி நடக்கும். இந்த விஷயங்கள் அதிசயங்கள் எல்லாமே தெரிகிற இடம் தான் குருமார்கள் சன்னிதி, வேற எங்கேயா தெரியாது. எந்த அதிசயம்? உங்க மேல நீ இந்த குரு பூஜைனா இதான். அதாவது இப்போ அந்த திதியில வைக்கலாமா இந்த திதியில வைக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்கல்ல. இப்போ நம்ம வந்து யாரையும் திட்டல, ஆனால் ஒரு உண்மையை சொல்லணுமா இல்லையா? உண்மையை இப்போ நம்ம திட்டுறதுக்காக சொல்லலை. இப்போ சாமியோட சமாதி வந்து இப்போ இன்னைக்கு வந்து அமாவாசையில் தெளிவாக நடந்துருச்சு. வைகாசியில் வந்த அமாவாசையில் கண்டிப்பாக என்ன பிரச்சனை வராது, திதி பிரச்சனையே வராது. ஆனால் அதில் ஒரு கணக்கு எடுத்துக்கணும். நீங்கள் ஒரே மாதத்தில் 2 அமாவாசை வருதுன்னு வச்சிங்களேன், எந்த அமாவாசை எடுத்துப்பீங்க, முன்னே எடுத்துப்பீங்களா பின்ன எடுத்தீங்களா கணக்கு போடக்கூடாது. 11 மாதம் முடிஞ்சு 12வது மாதம் வரணும். அப்படிலாம் குறப்பிரசவம் தானே, அப்படி ஒரு கணக்கு மைண்டில் வச்சுக்கணும் எல்லாரும். அதே மாதிரி இப்போ பாம்பன் சாமி நடந்த குரு பூஜை 11 மாதத்துக்கு தான் முடிஞ்சிருக்குது. இப்போ போன குரு பூஜை வந்து 11வது மாதத்தில் நடந்த குரு பூஜை. 11வது மாதத்தில் உங்களுக்கு குழந்தை பிறந்தா என்ன பண்ணும், இன்குபேட்டரில் தான் வைக்கணும். அத்தை நீங்கள் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அறுத்து எடுத்து வச்சுக்கலாம். அதை பற்றி அது முறையானது கிடையாது, அவ்வளோதானே. அப்புறம் தான் நான் கேட்டேன், அவன் அப்பா அத்தாவுக்கு இப்படி பண்ணுவீங்களா? அப்பா அத்தாவை மதிக்கிறவனா இருக்கணும். இப்போ குரு எப்படி நான் பேசுகிறேன்ப்பா, முதல்ல அவன் குடும்பத்தில் ஒழுக்கமானவனா இருந்தால் தான் குருவுக்கே வர முடியும். இப்போ இப்படி மாற்றி போட்டேன் எல்லாத்தையும், இப்போ எல்லாத்தையும் மாற்றி போட்டேன்னா அப்போ குடும்பத்தில் ஒழுக்கம். அதனால தான் வைரமுத்து கூட நான் திட்டுறது. வைரமுத்து என்ன பண்ணுறாரு, வள்ளலாரை பற்றி பேசுகிறார் கோயம்புத்தூரில் போய். வள்ளலார் மனவெளியை கடந்தவர், உடல் வெளியை கடந்தார். இவனுக்கு என்ன தெரியும் அதை பற்றி? இவன் பாட்டு எழுதலாம், வந்து தான் வீட்டில் பணம் இருக்குதுங்கிறதுக்காக காலிங் பெல் அடித்த உடனே பக்கெட்டில் இருந்து தண்ணி வந்து செடிக்கு போகலாம். அப்படித்தான் அவர் வீட்டில் இருக்கும். உலகம் முழுக்க வேற தொழில் பண்ணலாம். புரியுதா உங்களுக்கு? 1000 இருக்கலாம். ஆனா எங்க கிட்ட இருந்த அமைச்சர் எங்க போல, முதலமைச்சரா போல. அவங்க எல்லாம் எல்லாத்தையும் தூக்கி போட்டு சாமியார் ஆனாங்க. சேக்கிழார், மாணிக்க வாசகர்லாம். நீ வந்து இருக்க பணம் பண்றதுல போறாரு. அப்போ உனக்கு பொம்பளை தான் வரும். நீ வள்ளலாரை பத்தி தெரியுமா உனக்கு? தெரியாது. புண்ணியத்துக்கு பொண்ணு போறதும் உனக்கு கிடையாது. அப்படி இருந்தாலாவது உலகம் புரிஞ்சிருக்கும். அப்ப வள்ளலாரை பத்தி பேசுறது உனக்கு என்ன வக்கு இருக்குது? ஒண்ணும் கிடையாது. இல்ல, வள்ளலார் எப்படிப்பட்டவருங்கிறது உனக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது. நான் இப்படிதான் கேட்பேன். இப்ப இங்க நிறைய பேர் இருக்கிறோம். சில பேர் செய்யற செயல்ல சில பேர் செய்யறது இப்படி செய்யறான், அவன் என்ன நினைக்கிறான்னு சொல்றமா இல்லையா? எப்படி தெரியுது அது? அவர் சொற்பொழி கேட்டுட்டு இருக்காரு, அவர் என்ன நினைக்கிறாருன்னு எனக்கு எப்படி தெரியுது? அவர் நினைக்கிறது எனக்கு தெரியுது. டெலிபதி புத்தர் அதெல்லாம் சொல்லக்கூடாது என்கிட்ட. நாம அந்த மாதிரி வேலையை திருட்டு வேலை பண்ணியிருந்தா இந்த வேலைக்கு இது அர்த்தம் தெரியும். இந்த பிறப்பில் பண்ணலாம், போன பிறப்பில் பண்ணியிருக்கோம், வளர்ந்துருப்போம், அவ்வளோதான். உங்களுக்கு எனக்கு ஒரு பிறப்பு வித்தியாசம் இருக்கலாம். ஏப் மாதிரி முல்ல மாதிரியா இல்லாமல் யாரும் நல்ல மாதிரியா வந்ததில்லை, அதானே? ஏப் மாதிரியா முல்ல மாதிரியா இல்லாமல் யாரும் நல்ல மாதிரியா வந்ததில்லைல்ல. அப்போ நம்ம நல்ல மாதிரியா வந்திருக்கிறோம் அப்படின்னா நாம் அதுக்குள்ளே இருந்து தானே வெளியே வந்திருக்கிறோம். நானே சொல்லுவேன், அது நான் என்ன பாம்பன் சாமி எழுதுறாரு என்ன பண்ணணும், வள்ளலார் எழுதுறாரு என்ன பாவம் பண்ணணும், அவங்க பாவம் பண்ணல நீங்கள் எழுதக்கூடாது. அவங்க லிஸ்ட் போடுறாங்க, இதுக்குள்ளெல்லாம் இல்லாமல் ஏதாவது இருக்குதா? நம்ம எப்போ என்ன பாவம் பண்ணணும்னு தெரியலையோ அப்போ நமக்கு ஏன் இந்த ஒரு சிக்கல் வருது? இதை புரிஞ்சிக்காம ஏன் இந்த இடத்துல இந்த மனையை கட்டாங்க நம்மளை வந்து பார்க்கலன்னு ஏன் வருத்தப்படணும்? இவன் வந்தா என்ன வரலன்னா அவனுக்காக ஏன் வருத்தப்படணும் பாமனாரு? அப்போ அந்த வருத்தப்படுகிற மனநிலை ஏன் வரணும்? பையன் இறந்துட்டான்னு வருது, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டார், ஏன் மாடியில் போய் நேரம் நிற்கிறாரு? அந்த நிலைமை ஏன் வரணும்? நீங்க பாம்பன் சாமி பெரியாள் பேசுறது வேற, நான் கேட்கறது அப்படி இல்லை. எனக்கு ஏன் இப்படி ஒரு மோதல் வரணும்? இதான் காரைக்காலம் எனக்கு ஏன் இது வரணும்? இவனையே கல்யாணம் பண்ணி வைக்கணும், வேற என்ன? அப்ப ஞானம் வரணும்னு இருக்குல்ல. அப்போ ஒரு சிக்கல், ஒரு மோதல், இதுக்குள்ள என்னுடைய பயிற்சி, என்னுடைய வரலாறு எல்லாம் வரணுமா இல்லையா? அப்படி இல்லாத எனக்கு முடிவு சொல்றதுக்கு எந்த தகுதியும் கிடையாதா இல்லையா? அப்ப எனக்கு அதுக்கான விஷயம் வரணுமா இல்லையா? அப்ப அப்படி இல்லைன்னா நான் பேசக்கூடாது இல்லையா? அந்த பக்குவத்துல தான் அவன் பேச மாட்டானே, அதுவும் கரெக்டா தானே? அந்த பக்குவத்துல தான் அவன் பேச மாட்டான். அவன் அப்படிதான் சார் பேசுவான். அதனால தான் நான் சொல்லுவேன், நல்லவன்லாம் இப்படி பேசுறான்னா அவன் நல்லவன் இல்லை, அப்படிதான் பேசுவான். நீ எதிர்பார்த்த மாதிரி நல்லவன் தான் பேச மாட்டான்ல, அப்ப அப்படித்தான் இருக்கும். அதுக்குள்ள நீங்க என்ன பண்ண முடியாது, எதிர்பார்க்க முடியாது. அந்த இடத்துல தான் நமக்கு யார் உதவுறாங்க? இந்த இடத்துலயும் குருமார்கள் தான் உதவுறாங்க. அப்ப எனக்கு யார் அதை சக்சஸ் பண்ணணும்? பாப்பனாரோ அல்லது வள்ளலாரோ எனக்கு அதை
என்ன பண்ணணும்? அவங்க உறுதிமொழி தரணும். அப்படிதான் நான் சில விஷயங்களை முடிவெடுக்கிறது. நான் வந்து ஏதோ அங்க என்னது உங்களை மாதிரி நான் முடிவெடுக்க மாட்டேன். அதனாலதான் நான் இப்ப வந்து இங்க வந்து சொற்பொழி வியாபாரியா இல்ல, எனக்கு அதுக்குள்ள ஒரு விஷயம் என்னவா ஆகணும், ஏதாவது ஒரு வகையில மெய்மைப்பட வேண்டும். அது உங்களை மாதிரி கிடையாது, உங்க லெவலுக்கு மேல கொஞ்சம் எனக்கு. அதுக்காக நான் வந்து இப்ப இங்க சவால்லாம் போடல, என்னை அவங்க ஆதரிக்கிறாங்கன்றதுனாலதான் இழந்து போகாத வாழ்வுக்குள்ள என்னால பேச முடியும். உங்கள இங்க யாராவது எதிர்த்து பேசிய ஜெயிக்க முடிஞ்சுதா? எவனாலையும் தூக்கி விடாம வாழ முடிஞ்சுதா? எவனுக்கிட்டையும் காலில் விடாம வாழ முடிஞ்சுதா? அப்படி யாராவது இருக்கிறீங்களா? என்னால இந்த பாம்பன் சாமி சமாதியில வந்துதான் அப்படி முடிஞ்சதுன்னு ஜெயிக்க முடியுது. அப்ப எனக்கு முதுகெலும்பு இருந்தா இல்லையா? அதனாலதான் வஜ்ராயுதம் அப்படின்னு நான் எனக்கு கூட இருக்கிறவங்களுக்கு தெரியாது. ஒரே ஒரு 20 வருஷமா என் கூட இருக்கிறாங்க, இருக்கிறவங்க கொஞ்சம் பேருக்கு இருக்கிறாங்க பார்த்துக்கிட்டு. அதாவது இதுக்காக இதை விட்டு கொடுக்காத ஒரு தன்மை. அப்ப யார் கொடுப்பாங்க? அத ஒரு குருநாதர் தானே கொடுக்கணும். கடவுள்லாம் தரமாட்டான், அவன் பக்க ஏமாத்துக்காரன் கடவுள். அதாவது சுந்தரருக்கே பண்ணல, கூட வச்சே முடிப்பறிப்பான். அதாவது தப்பு பண்ணா தண்டனை தான், முடிஞ்சு போச்சு. ஆனா இங்க அப்படி கிடையாது. அது முதுகெலும்ப, அதாவது வைரம் பார்க்கறது, அதானே வஜ்ராயுதம் வைக்கிறீங்க. அதாவது முதுகெலும்பு தான் அது, அது கார்பன், அது அதுக்குள்ள என்னவாகும், வைரமா மாறும். அப்படி ஒரு ஆற்றல் தருகிற ஒரு உயர்ந்த இடமா இது நமக்கு இது இருக்குது. அதாவது தமிழ்நாட்டில் அல்லது இந்தியாவில் குருநாதர் விஷயமாக உயர்ந்த இடமாக இருக்கிற இடமா நமக்கு பாம்பன் சாமிகள் சமாதி தருது. இதை ரொம்ப கேவலமா ஆக்குறதுக்காக நமக்கு எவ்வளவு பேர் வேலை செய்யறான். அதை பத்தி ஒன்றும் கவலை இல்லை. அது சாமிக்கு என்ன அதுல ஒன்றும் வருத்தம் கிடையாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், சாமிக்கு ஏன் கோயில் கட்டுறோம்? சாமி தண்ணியில் நினைஞ்சிருவாருண்ணா. சாமிக்கு ஏன் வந்து என்னது அது பந்தல் போடுறோம்? சாமி வந்து வெயில்ல காஞ்சிருவாருண்ணா. சாமி தான் நெருப்பு, சாமி தான் தீங்கிறீங்க, சாமி தான் தண்ணிங்கிறீங்க, அவர் நினைச்சிருவாருண்ணா. நாம ஒழுங்கா அதுக்குள்ள இருக்கணும். எல்லா மக்களுக்கும் அதில் இருக்கணும், மற்றபடி கடவுளுக்கும். இப்போ பாம்பன் சாமி குரு பூஜை கொண்டாடினால்னா கொண்டாடலாம்ண்ணா. நான் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவேன், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் தான் எனக்கு அந்த வார்த்தை பிடிக்கும். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தராரு பாட்டி வச்சார், அவர் சின்ன வயசுல இருந்தார்ல, தெரியுமா தெரியாதா? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் என்னங்க அந்த பேயை நம்ம அதெல்லாம் எழுதினார்ல, அவர் படம் எழுதினார், பாட்டு எழுதினார், காசு கொடுக்கல டைரக்டர். கேட்டு பார்த்தாரு. ஒரு நாள் வீட்டுக்கு போனார். அவன் என்ன பண்ணான், அவன் வந்து இருங்கன்னு வாசல்ல உட்கார விட்டு உள்ள போயிட்டான். அவன் போயிட்டு வர்றதுக்குள்ள என்ன பண்ணிட்டாரு, தாயால் பிறந்தேன் தமிழால் வளர்ந்தேன் நாயே நீ யார் என்ன நில்லு என்று சொல்லணும் எழுதிட்டு வந்துட்டான். அதுக்கப்புறம் அவன் வீட்டுக்கு எடுத்தாந்து கொடுத்தான். அப்புறம் காச இது எதுக்கு நான் சொல்றேன் புரியுதா? நான் எங்க சாமியால வாழறேன்னு சொல்றதுக்கு குரு பூஜையில வக்கீல்னா அப்புறம் நான் எதுவே வாழ முடியாதுங்கிறத அதை புரிய வைக்கிறான். அவன் ஒரு கடவுள் கொள்கை இல்லாதவன், கடவுள் கொள்கை இல்லாதவனுக்கு இந்த தைரியம் வருது அப்படின்றதுனாலதான் அவனால எழுத முடியுது. ஆனா அவன் பாவம், அவனே கடவுள் கொள்கையில் இருந்திருந்தா செஞ்சிருக்க மாட்டான். இது என்னுடைய கொள்கை. அதாவது மார்க்சியத்துக்குள்ள உண்மையா இருக்கிறவங்க இருக்கிறாங்கல்ல, அவங்கள கடவுள் என்ன பண்ணுவான்னா கொஞ்ச நாள்ல காலி பண்ணிடுவான். ஏன்னா ஆன்மீகத்துக்கு அடுத்த பொறுப்புல அவன் வரணும். அவனே ஆன்மீகத்துல இருந்தா அந்த பிரச்சனையை தாண்டி மேல கொண்டு வருவான். இதுதான் இழந்து போகாத வாழ்வில் இருக்கிற விஷயம். யாருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்காது. இப்ப வந்து நீங்க வந்து அயோக்கியர்களாக இருந்தால் உங்களுக்கு வர்ற பிரச்சனையை சமரசம் பண்ணி வாழ்ந்து செத்து போலாம். ஆனா ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு வர்ற பிரச்சனையில கடவுள் வாழ வைப்பான். இந்த வாழ்க்கையை புரிய வைக்கணும், அது நடைமுறைப்படுத்துறங்கிறது தான் குருமார்கள். வேற அந்த சிஸ்டமே அதுக்காக தான் வருது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதுவும் சென்னை தமிழ்நாட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான சித்தர்களை கடவுள் இறக்கி வச்சிருக்கிறான். வட இந்தியாவில இருந்து இங்க வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க டியூட்டி பண்றதுக்கு. டியூட்டி பண்றதுன்னா என்ன, இந்த இடத்த பாதுகாக்கிறதுக்கு. ஏன் அவ்வளவு பேர் இங்கே இருக்கணும்? இந்த பசங்க வீணா போனவனுங்க, அறிவில்லாம மாடி எடுத்து தருகிறானுங்க, இவனுங்களை எப்படியாவது அவங்கள வச்சாவது காப்பாற்றணுங்கிற பொறுப்பு கடவுள் வந்து அந்த வேலையை பண்ணி வைக்கிறான். அவனே நேரம் பண்ண முடியாது. கடவுள் நீங்க நினைச்சிட்டீங்களே, நான் அதுக்கெல்லாம் ஒரு சின்ன விளக்கம் சொல்லுவேன். எப்படி சொல்லுவேன்னா, உடனே கடவுள் மனுஷ ரூபேனெல்லாம் இந்த ஏமாத்துற வேலை கூடாது. கடவுள் மனுஷ ரூபேன என்ன அர்த்தம்? கடவுள் மனிதர்கள் வருவில் வருவார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மாதிரி குருமார்கள் அப்படின்னு நேராக பதில் சொல்லிடலாம். இன்னொரு அது வந்து எல்லாரையும் ஏமாத்துறது, அதாவது அது உண்மைதான், ஆனா அதை எல்லாருமே சொல்லி ஏமாற்றக்கூடாது. கடவுள் குருமார்கள் வடிவத்தில் வருவாங்க, உன் வடிவத்தில் வருவாரு, என் வடிவத்தில் வருவாருன்னு சொல்லிட்டா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் இல்ல? அது முடிவு தான், செயல்பாடு அங்க கிடையாது. செயல்பாடை சொல்லலைன்னா அது தப்பு.
அதுக்கு செயல்பாடு என்ன தெரியுமா? நீ எல்லாருக்கும் மரியாதை கொடுத்துப்பாரு, மனுஷன் உருவத்துல கடவுள் இருப்பான், அவனும் அந்த மரியாதையை வாங்கிட்டு உனக்கு நல்லது பண்ணுவான். என்ன புரிஞ்சுது? இப்போ இதுல எல்லாம் ரொம்ப மிஸ்டேக் பண்ணிடுறோம் நாம. கடவுள் மனித உருவத்துல சொல்லிட்டு சும்மா கதை பாடிட்டு போறது இல்ல. மனிதன் உருவத்துல கடவுள் இருக்கிறனா அதை பத்தி சொல்ல வரல. அது நீ என்ன வேலையை மரியாதையோடு அல்லது கொள்கையோடு செய்கிறாய் என்பதை பார்த்து அந்த மனிதன் உருவத்துல உனக்கு கடவுள் அதை பண்ணணும். இன்னொரு விஷயம், நான் சமீபத்தில் நம்ம ஜட்ஜு மகாதேவனை பார்த்தேன். அவர் அவர் ஒரு விஷயம், அதாவது இது வரைக்கும் நான் அந்த மாதிரி ஊமையை கேட்டதே இல்லை. அவர் என்ன சொன்னாருன்னா, ஒருத்தன் காட்டு வழியா போயிட்டு இருக்கிறான், அவனுக்கு தண்ணி கிடைக்கல. இந்த தண்ணி கிடைக்கல அவன் வருத்தப்பட்டு இருக்கிறான். அப்ப ஒருத்தன் கார்ல வரான், அந்த வழியா கார்ல அவனுக்கு தண்ணி கொடுக்குறான். இப்ப கடவுள் என்ன பண்றாரு, இந்த கார்ல வந்தவன் தான் நீங்க தண்ணி கொடுக்குறான்னு நினைச்சிருக்கீங்க. அவர் என்ன சொன்னாருன்னா, இந்த தண்ணி இல்ல அப்படின்னு அவஸ்தப்பட்டுங்க பாரு, அவன் தான் கடவுள். நீ தண்ணி கொடுத்ததுனால அவன் தெரிஞ்சுக்கிறான். புரியுதா உங்களுக்கு? நீங்க படிச்ச உதாரணம் வேற, அவர் அன்னைக்கு சொன்ன உதாரணம் வேற. என்ன புரிஞ்சுது? இப்போ நாம என்ன நினைக்கிறோம், ஆபத்துக்கு உதவுறோம் தான் கடவுள் நினைச்சிட்டு. அது இல்ல, ஆபத்துல அவஸ்தப்படுறவனே கடவுள். நீ போய் அவனுக்கு செஞ்சுப்பாரு, அப்பதான் கடவுள் தெரியும். ரொம்ப அற்புதமா அந்த உதாரணத்தை சொன்னாரு. அதாவது இது எதுக்கு சொல்ல வந்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்ப இந்த இடம் தான் குருமார்கள் விஷயமாக வந்தா மட்டும்தான் இப்படி புரியும், வேற எங்கேயும் புரியாது. இப்ப நான் என்ன நினைச்சிட்டு இருக்கிறேன், நேரடியா ஏதோ சில்லறை விஷயங்களுக்குள்ள கடவுளை அனுபவிக்கிறதா நினைச்சுக்கிறோம். இந்த குருமார்கள் யாரும் தான் கடவுள்னு சொல்ல மாட்டாங்க. அதையும் கவனிச்சுக்கணும். குருமார்கள் யாரும் கடவுள் என்பவரை அடைவது அல்லது உங்கள் பிறப்பை ஒழிப்பது உங்களால் முடியாதது. ஆனால் அதுக்கு உள்ள நாங்க உங்களை தெளிவாக வழி நடத்துறதுக்கு உங்களை ஏற்றுக்கணும். நான் ஏற்றுக்கிட்ட பிறகு உனக்கு எல்லா வகையிலேயும் அது தரப்படுகிறது. இப்போ அது இல்லாம இன்னொரு உண்மையா அதுக்குள்ள உண்டு. இப்ப கடவுள் அடையிறதுல எல்லாரும் ஒரே மாதிரி அடையிறது இல்ல. சில பேர் கூட்டத்தில் அடைவாங்க. இப்ப திருஞான சம்பந்தர் குரு பூஜை வருது, அவர் கூட்டத்துல கொஞ்சம் பேர் அருளாளர்களும் சமாதியானாங்க, பொதுமக்களும் சமாதியானாங்க. அதுல ஒன்றும் விஷயம் இல்லை. ஆனால் அந்த கொள்கைக்கு ஒரு சாட்சியா நான் மாறணும். எந்த கொள்கைக்கு? அது எல்லாராலையும் முடியாது. ஆனா அது முடியும் வந்துட்டா அங்க யாரவனாலும் மாத்துவாங்க. அப்படிதான் சுப்பிரமணிய தாஸ் வர்றார். அவரு படிப்பு வச்சு சைவ சித்தாந்தம் பேசல. யாரு? சுப்பிரமணிய தாஸ். ஒரு வரி கூட சைவ சித்தாந்தம் பேசணும் எனக்கு தெரியல. ஆனா பாம்பன் சாமி தான் சைவ சித்தாந்தத்தை அவர் மூலமா பேசுறார். யார் மூலமா? பாம்பன் சாமி ஒரு விஷயம் எழுதுற, அதாவது ஒரு இவ்வளவு நேரம் நம்ம சொல்லணுமே, அதுல ஒரு பாம்பன் சாமி எழுதுற ஒண்ணு குரு சிக்கிய சம்பவ வரலாற்று வியாசன் ஒண்ணு எழுதுகிறார். அதுக்குள்ள சுப்பிரமணியர் விஷயமா எழுதின பிறகு அந்த நூல்லையே அதையும் சேர்த்திருப்பாங்க. அதுலதான் குரு சீடன் உபதேசமெல்லாம் நிறைய சொல்லியிருப்பார். முத்தி தந்து ஆள அப்படின்னு ஒரு விஷயத்த அவங்களுக்கு குரு சீட விஷயத்துலதான் வைக்கிறார். இப்ப நீங்க கடவுள் கொடுத்து 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 அவரால் என்ன பண்ண முடியல அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப எப்படி வச்சுங்களேன், நாமெல்லாம் மனிதர்கள் தானே, மனிதர்கள் தான், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. மனுஷனா நாம வந்திருக்கிறோமா அப்படின்னு கேட்டா என்ன சொல்றீங்க? நம்மளாம் மனுஷன் தானே, மனுஷனா வந்திருக்கிறோமா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? ஏங்க மிருகங்கள்ல இருந்து வந்தோம்னு சொல்றோம், அப்புறம் எங்கெங்கேயும் எப்படி எப்படி தான் வந்தோம்னு சொல்றோம். எது பறவையா இருந்தோம், பாம்பா இருந்தோம், அப்புறம் என்ன மிருகங்களா இருந்தோம், இப்ப மனிதனா பிறந்திருக்கிறோம். இன்னும் மனிதனாக நம்ம காட்டிக்கல நாம. இதுக்கப்புறம் மனிதனுக்கு பிறகு நாம ஏதாவது போவோமா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? மனிதனுக்கு பிறகு ஏதாவது போவீங்களா அப்படின்னு கேட்டா பேயாய் கணங்களாய் பாட்டுலாம் பாடக்கூடாது. என்கிட்ட மாணிக்கவாசகர் பாட்டை. இப்ப மனிதனா வந்திருக்கிறோம்ல, இதோட கண்ணுக்கு தெரியாத பேட்டர்ன், அதாவது சாதாரணமாக எல்லார் கண்களுக்கும் தெரியாத ஒரு வடிவம் தான் பேயாய் கணங்களாய். ஆனா அதுக்குள்ள என்ன வடிவம் இருக்குது? மனிதனுடைய வடிவம் தான் இருக்கும். அதுக்குள்ள வேற புது வடிவம் இருக்கா? இப்ப மீன் இருக்குன்னு வச்சுங்களேன், மீன் மீனே பேயாகுமா கேட்ட என்ன சொல்லுவீங்க? சரி, இப்ப மிருகம் பேயாகுமா? அதான் ஆகுமா? தெரியலையா யாருங்க? எல்லாரும் ஓ அது வரைக்கும் யாரும் மாதிரி கேட்கல. மிருகம் பேயா பார்த்துருக்கீங்களா? நீங்க எந்த நாயை பார்த்துருக்கீங்க? எப்போ நாயா அதெல்லாம் மனிதனா வந்த பிறகுதான் சார் பேய் தன்மையெல்லாம். அதுக்கு முன்னாடிலாம் பேய் தன்மையெல்லாம் கிடையாது. மனிதனா வந்த அந்த வடிவத்துல தான் பேய் தன்மை.
அதனாலதான் மாணிக்கவாசகர் மனித பிறப்புக்கு அப்புறம் வைக்கிறார். அதுல கொஞ்சம் மேல்நிலைக்கு போகும்போது அதே வடிவம் உங்களுக்கு கணங்கள்ல வரும். கணங்கள்ங்கிறத நாம என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்தை நிர்வாகம் செய்கிற கடவுள் விஷயமாக வேலை செய்கிற அருவங்கள் அப்படின்னு நாம அதுக்குள்ள பதில் வைக்கிறோம். அப்படி அதை தான் நீங்க அதை அந்த எல்லாம் வந்து உங்களுக்கு செஞ்சிடாது, அதெல்லாம் கண்காணிக்கும், அவ்வளவுதான். அதான் அதெல்லாம் கண்காணிக்கும். ஆனா உங்களுக்கு ஒண்ணு செய்யணும். என்ன பண்ணுவீங்க? நமக்கு ஒண்ணு செய்யணுமா இல்லையா? இப்ப கடவுள் நேரா செய்யணும் இன்னைக்கு. அதாவது இதெல்லாம் நீங்க சித்தாந்தத்தில் படிச்சிருக்க மாட்டீங்க, திருஞான சம்பந்தரும் அப்படி சொல்லியிருக்க மாட்டாரு. ஆனா இன்னைக்கு கடவுள் நமக்கு எப்படி உதவுவார் அப்படின்னு கேட்டா, இப்ப நான் என்ன சொல்லலாம், இப்ப இன்னைக்கு எனக்கு கடவுள் வந்து எப்படி செய்வார் அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்ல முடியும் உங்களால? கடவுள் செய்வார் தாங்க, எல்லாம் கரெக்ட் தாங்க. அந்த ப்ராசஸ் எப்படி நடக்கும் அதுக்கு தான் நான் இப்படி சொன்னேன். இது நான் சொன்னது இல்லை, ஔவையார் சொன்னது. என்ன சொன்னாங்கன்னா, நீ மரியாதை கொடுக்க கத்துக்கோ. மரியாதை கொடுத்துட்டீங்கன்னா உடனே மரியாதை இல்லாத பேசுற உங்ககிட்ட போய் இதை சொல்றீங்களான்னு கேட்கக்கூடாது. மரியாதை இல்லாதவனை மரியாதை இல்லாமல் பேசுவது மரியாதை. அதனால நீங்க தப்பு தப்பாலும் போய்க்கூடாது. புரியுதா உங்களுக்கு? இப்ப நான் ஒருத்தர் போய் திட்டினேன், ஒருத்தன் பாண்டிச்சேரியிலிருந்து மனக்கிட்டு ஃபோன் பண்றான், இதில் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறேன். என்னங்க அவ்வளோ பெரியவரை போய் நீங்க இப்படிலாம் திட்டுறீங்க, எப்பா திட்டணும்னு முடிவெடுத்த பிறகு ஏங்க நீங்க எப்படி பண்ணீங்களா, அது தப்புன்னு எப்படி திட்டுறது? உள்ளொன்னு வச்சு புறமொன்னு எப்படி எனக்கு புரியல. எனக்கு அது தப்பு பண்ணவனா வட போடான்னு தான் திட்டி ஆகணும். இது மாதிரி நிறைய இடத்துல நான் மாட்டிக்குவேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் வாயில இருந்தவன் தான் தப்பு பண்ணிட்டானே, அவனை தப்பா தானே பேச முடியும். நீங்க நாகரிகமா பேசுங்கன்னா அதுக்குள்ள தெளிவா வரலன்னு அர்த்தம். அதுக்காக நீங்க வந்து அந்த இடத்துக்கு போற ஆளா மாறணும். இதெல்லாம் ஒரு பெரிய டிசைன். இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறவங்களாம் இப்போ வேற மாதிரி பழகிட்டாங்க. குழந்தைய பெற்றுட்டு அது விளையாடிட்டு இருக்காங்க. ஏங்க இங்கே வாங்க சாப்பிடுங்கன்னு வாங்க. இது பக்கத்து வீட்டுக்கு பிறந்ததா நான் எனக்கு தெரியாது. அதாவது வாங்க போவாங்கன்னா நம்ம வீட்டு குழந்தைய டேய் வா போன்னு குழந்தைய தூக்குறதுக்கு இல்லை. இவங்க ஃபேன்சியா எங்கே கற்றுக்கிட்டாங்கன்னு தெரியல. நம்ம வீட்டு குழந்தைய வாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ நம்ம கிராமத்து மாதிரியான ஆளுங்கள் எல்லாம் அது கோவம் வருமா வராது? என்னங்க அப்படித்தாங்க மெட்ராஸில் கூப்பிட்டு உட்காந்துக்கிறாங்க. நம்ம எதில் கூப்பிட்றாங்களா என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியுமா? வாங்க எப்படிங்க இருக்கிறீங்க? நமக்கு நான் அச்சமாக இருக்கேன். என்னடா அது வாங்க போங்கன்னு குழந்தை கூப்பிட்டுக்கிறாங்க, நமக்கு தண்ணி குடிக்கலாமா வேணாமான்னு சந்தேகமாயிடும் எனக்கு. ஏன்னா அது நமக்கு அவமரியாதையாக போயிட போகுது அப்படின்னு தான். எதுக்கு இதை சொல்ல வந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ எவ்வளோ போலியாக வாழறாங்க. ஒரு விஷயத்துக்குள்ளே நான் நேர்மையாக வாழறதுக்கு என்னுடைய சொற்கள் உதவணும். இப்போ நான் அப்போ தானே இப்போ வந்து உங்களை மேலே அன்பு வச்சுக்கிறேன்னா, எப்படி எங்கள் அப்பா திட்டுவார் என்ன, எங்கள் அம்மா மேலே எப்படி அன்பு வச்சுக்கிறாரு எங்கள் அப்பா எங்கள் அம்மா மேலே. நான் அதுக்கு தான் ஒரு மாதிரி ஒரு உதாரணம் சொன்ன. ஒரு நாள் எங்கள் சுடலின்னு ஒரு மேடம் எங்கள் காலேஜ் ப்ரொஃபஸர் அது இப்போ படிக்க வந்துக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபோனு வரும் அவங்க வீட்டுக்காரர் இருந்து ஃபோனை கையில் தூக்கி எழுந்து நின்றுப்பாங்க. அப்படியே ஐயோ என்னடா வம்பா போச்சு அப்படின்னு நான் கேட்பேன். என்ன மேடம் இந்த வயசில் நீங்கள் வீட்டுக்காரரை வாடா போடாங்கிற அளவுக்கு பழகிருக்கணும், இன்னும் இப்படி போயிருக்கிறீங்களே என்னங்கன்னு கேட்டேன்னா, புரியுதா உங்களுக்கு? நான் என்ன சொல்கிறேன், 60 வயசு ஆகுது, அது கூட பழகலைன்னா எதுக்கு குடும்பம் நடத்தி என்ன புரியுமா? எனக்கு அதான் புரியல. எனக்கு குடும்பம் நடத்துறதுன்னா அதுக்கு மேலே என்னால் உறவு கொள்றதுக்கு இல்லைன்னா வக்கில்லாத ஒரு வேலை எதுக்கு? புருஷனாகட்டும் பொண்டாட்டி ஆகட்டும் என்னை விட்டு ஓட மாட்டாங்க ஓடுவாங்க அப்படின்ற நினைப்பில்லைன்னா நான் ஒரு லெவலுக்கு மேலே பிரயோகம் பண்ண முடியாதுல்ல. அப்போ எனக்கு அவங்க மேலே முழு நம்பிக்கையோ அல்லது பரஸ்பர உறவோ தெளிவாக இருக்குது. அப்படி இருக்கும்போது தான் அதுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக எளிமைக்கு வருவோம். இதுக்கு பேர் தான் வீக் ஆகிறது கிடையாது, அதிகமாக போகிறது கிடையாது. அதுக்குள்ள ஒண்ணுக்குள்ள ஒன்னாகும். அதானே அப்படி நம்ம பேசி வச்சுக்கிறோம். இதுங்க என்னடானா இப்போ ஒண்ணுக்குள்ள ஒன்னா இல்லை, ஒண்ணுக்குள்ள 13 ஆகும். ஏன்னா வாங்க போவாங்கன்னா ஒண்ணுக்குள்ள வேற ஒண்ணு வந்துச்சுன்னு அர்த்தம். ஒண்ணுக்குள்ள இவங்க 2 பேரா மாறல, அது இன்னொன்று லிஸ்ட் நிறைய இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா மரியாதை கொடுத்தாலே விலகல் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ எந்த சைவ அடியார்களாவது கடவுளை திட்டாம இருக்கிறாங்களா? நீங்க மற்றவங்களை விட்டுருங்க. சைவ அடியார்கள் அவர் என்ன சொல்றாரு? திருட்டு பையங்கிறார் திருஞான சம்பந்தர். உள்ளங்கவர் கல்வன்கிறார். நாகரிகமா இருக்குது உங்களுக்கு சொல்லும் போது. ஆமா அதுதான் நாகரிகமா சொல்றது. நயத்தக்க நாகரிகம்னா என்ன? இப்போ உங்களுக்கு எனக்கு இப்போ நீங்க கேள்வி கேட்குறீங்க. இப்போ கேள்வி கேட்கும்போது உங்களை நான் எதுவும் சொல்லலை, அப்போ எனக்கு அது நயத்தக்க நாகரிகம் அப்படிதான் அதுக்குள்ள வரும். அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, உள்ளங்கவர் கல்வர் திருஞான சம்பந்தர். அடுத்தது ஒரு ஆளு திருநாவுக்கரசர் யமனேங்கிறார். ஊற்று ஆயினவாறு அதை கொஞ்சம் நாகரிகமா பேசுறாரு. என்ன விளக்ககளீர் எனக்கு யம மாதிரி வந்துருக்குது, அதை நீக்கினா அப்படியே அவர் மாத்துறாரு. அதுக்கப்புறம் சிந்தரர் பைத்தியங்கிறார். எல்லாரோட மாணிக்கவாசகர் தான் ரொம்ப அதிகமா திட்டினார். அது உங்களுக்குலாம் தெரியாது. ஒலிக்கும் சோரன் அப்படின்பார்.
அதாவது ரொம்ப மோசமா கடவுளை திட்டினது மாணிக்கவாசகர் தான். ரொம்ப பெரிய அளவுல பேசுனது அவர் தான். அப்ப என்ன அர்த்தம்? உறவு வந்துருது, கடவுளோட உறவு வருது. இப்ப நாம எந்த காலத்திலேயும் அதிகமா திட்டத்தான் உறவுன்னு கிடையாது. நானு அதுக்குள்ள எதிர்வினை வராம இருக்கணும் எனக்கு. அப்ப அவங்களுக்கும் அந்த இடம் கொடுத்துருக்குன்னு அர்த்தம். அதானே பழகிறது, அதுதானே பழகிறது. அந்த பழகிற விஷயத்துக்குள்ள கடவுள் அனுபவத்துக்கான ஒரு தயாரிப்பு, அது சாதாரண விஷயம் கிடையாது. மற்ற இடம் மாதிரி என் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு போற விஷயம் இல்லை. அது கொஞ்சம் நீங்களாம் இது கொஞ்சம் அதை கொஞ்சம் மரியாதை குறையா நினைக்க வேணாம். இந்த குருமார்கள் விஷயமா வரும்போது இந்த வெறுமனே இருக்கிற உலக விவகாரத்திலிருந்து கொஞ்சம் விலகி அந்த பிறப்பு அப்படிங்கிற மாதிரி எண்ணம் வந்தா கொஞ்சம் அதுதான் இதுக்கு சிறப்பு தன்மை. எது? இந்த குருமார்கள் சந்நிதி வருது இல்ல, இது குரு பூஜை இந்த மாதிரி விஷயம் வருது இல்லை, இதுக்குள்ள என்ன முக்கியம் கேட்டீங்கன்னா, உலக விவகாரமாவே கோயிலுக்கு போறாங்கல்ல, அதுல இருந்து கொஞ்சம் விலகி பிறப்புங்கிறது அவங்க கவனத்துக்கு வந்தா இது கொஞ்சம் அதுதான் அதுக்கான சிறப்பு இடம் தான் இந்த குருமார்கள் சமாதிலாம். குருமார்கள் சமாதியில வெறுமனே அந்த கடவுள்கிட்ட போற அதே மொத்த விஷயம் மட்டுமே இங்க நிக்காது. ஆனா அது செய்யறவங்களா இவங்க இருக்கிறாங்க. ஆனா தொடர்ந்து நீங்க அதுக்குள்ள கொஞ்சம் ஏமாறவும் கூடாது. அதனாலதான் அது இல்லை அப்படின்றப்ப இது என்னவா மாறிடும்? கோயிலா சமாதியான்னு மாறிடும். அதான் நிலவரம். அது இல்லைன்னா என்ன ஆயிடும்? அந்த அந்த பீடம் எதுவா இருக்காது, அதனுடைய உண்மைத்தன்மையில இருக்காது. அது அதுக்கப்புறம் ரெண்டு நிலவரம் வந்துடும். அது கோயிலா சமாதியா, கோயிலுக்கு நடுவில் கோயிலுக்கு தான் போய் நிக்கணும். அப்ப இந்த மாதிரி விஷயத்துக்குள்ள அது அது தெளிவா இயங்கணும் அப்படின்னா நமக்குள்ள அந்த உணர்வு ரொம்ப தெளிவா இருக்கும். அப்பதான் அவங்க எவ்வளவு பெரிய விஸ்வரூபம் எடுக்கிறாங்கலாம் தெரியும். அதாவது நீங்க எதுவும் சும்மா அவங்கள உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்படின்லாம் நினைக்க வேணாம். அது ஒரு மிகப்பெரிய என்ன ஆகுது, அந்த விஸ்வரூபம் சொல்றாங்கல்ல, அதாவது அந்த அளவுக்கு நீங்க அதுக்குள்ள பார்க்கலாம். அதுக்குள்ள நீங்க என்ன பண்ணலாம், ரொம்ப தெளிவா எந்த விதமான கள்ளங்கபடமும் இல்லாம, எந்த விதமான தயக்கமும் இல்லாம அதோட நேரா நீங்க உறவு கொள்ளலாம். அது படிப்படியா வளர்ற முறைதான் நான் பலவேறு விதமா சொல்லியிருக்கிறேன். எது? இந்த குரு பூஜைக்குள்ள நீங்க கடவுள் என்பதை அனுபவிக்க வைக்கிற தன்மையில குருமார்கள் அந்த என்னுடைய சத்தியத்தை ஏற்றுக்கொண்டால் சாதாரண உறவிலே இருந்து அவர்கள் என்மேல் பயணம் செய்கிற ஒரு நிலை. அங்க பேய் பிடிக்கிற மாதிரிலாம் கிடையாது. அது அந்த பயணம் செய்கிற நிலையில தான் என்ன வளரும், அவங்க தனியா நின்று நம்ம கூட அந்த கொள்கை விஷயமாக இயக்குகிற ஒரு வரலாறு வரும். அப்படி வந்தது அப்படின்னா குரு பூஜைக்கு உரிய உண்மை என்பது சரியாக இருக்கு. இந்த இடம் தான் நான் பொதுவா பேசாம என்னது சிறப்பா சொல்றது அல்லது தெளிவா சொல்றது என்ன அப்படின்னா, குரு பூஜையினுடைய தன்மை அவங்க சமாதி ஆயிட்டாங்க. கடவுள் இப்ப கடவுளுக்கு குரு பூஜை உண்டா? கடவுளுக்கு என்ன விழா நடத்துறோம் நாம? கடவுளுக்குன்னு ஏதாவது விழா இருக்குதா அப்படின்னு கேட்டா இல்ல. நாம தப்பு பண்ணதுக்காக கும்பாபிஷேகம், நாம பிரதோஷத்துக்காக நம்ம குற்றம் நீங்கிறதுக்காக பிரதோஷம், நாம சாமி கும்பிட்றது தான் எல்லாம் இருக்கும். கடவுளுக்குன்னு ஏதாவது விழா உண்டா? இல்லையே. திருவாதிரைனா திரை நீங்கணும். அப்புறம் என்ன, உத்தரம் மாசி மாசம் அர்த்தத்துல இருந்து பங்குனி உத்தரம் வரைக்கும் உலகத்துல இருக்கிற எல்லா நட்சத்திரத்துல, அதாவது உலகத்துல 27 நட்சத்திரத்துல தான் எல்லாரும் பிறகுறான். அப்ப 27 நட்சத்திரத்துல உலகத்துல இருக்கிற எல்லாம் அடங்கிடுவான். எல்லாரையும் வச்சு சாமி எல்லாருக்கும் செய்யணும் அப்படின்னு கொண்டாடுறதுதான் பங்குனி உத்தரம். இப்ப சாமிக்குன்னு ஏதாவது விழா இருக்கா? எல்லாம் நமக்காக தானே. அந்த விஷயம் தான் இப்போ டைரக்டா நேரடியா குருமார்கள்ட்ட நிக்குது. இப்போ அதுதான் இப்ப கடவுள் என்ன பண்ணுவான், எப்படி செய்வான் அப்படின்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்டல, எப்படி செய்வார் மறுபடியும் அதே தான் இப்போ நிக்குது. அதுக்குதான் திருஞான சம்பந்தர் காலத்தெல்லாம் தாண்டி இங்க வந்துட்டீங்க. இப்ப நம்ம குடும்ப நடத்த வந்துட்டோமா இல்லையா? மனுஷன் எப்படி இருந்தான்? முதல்ல காட்டு மிராண்டியா இருந்தான் மனுஷன். எதுவா இருந்தான்? ஒரு பொம்பளைங்கெல்லாம் நிறைய ஆம்பளை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் ஒரு ஆம்பளை ஊர்ல இருக்கிற எல்லா பொம்பளையும் கல்யாணம் பண்ணிட்டான் கிருஷ்ணன் தசரதங்கிற பேர்ல. அப்ப இதெல்லாம் தாண்டி இப்ப ஒருத்தருக்கு ஒருத்தியா இருக்கணும் நிக்கிறோமா இல்லையா? அப்ப இதுக்குதான் நிக்கிறோம்ல. இப்பதானே நம்ம மனுஷனாவே நிக்கிறோம். அதே மாதிரிதான் கடவுளும் எப்படியோ எல்லாருக்கும் அருள் பண்ணிட்டு இப்ப எதுக்கு நிக்கிறாரு? இந்த குருமார்கள் இது விஷயமா நிக்கிறாரு. உடனே சித்தர்கள் தான் இனிமே உலகை ஆள போகிறார்கள் ஒரு நியூஸை போட்டு விட்டு சம்பாதிக்கிற வேலை கிடையாதுங்க.
இவனுங்க இந்த முதல்ல சம்பாதிச்சாங்கனாலே உதைக்கணும். முதல்ல இந்த சம்பாதிக்கிறதுன்னு வரானு வைப்பாரு. இவங்களை வந்து அதாவது என்ன கட்டி வச்சு அடிக்கணும். அது கிராமத்துலாம் திருட வந்தான்னா அவன் என்ன பண்ணுவாங்க, மரத்துல கட்டிட்டு மகளிர் எல்லாம் வந்து திருநீர் பைய வச்சு ஊற்றி அடிப்பாங்க. இது எங்க ஊர்ல நடந்தது, நான் பார்த்துருக்கிறேன். இது வந்து அந்த மாதிரி இந்த அயோக்கியத்தனங்களை நீங்க பிடிக்கணும். ஏன்னா அப்படிதான் நமக்கு சூடு சோனம் இல்லாம எவனாலும் எவனா கொடுப்பான். ரோட்ல ஒரு சாமியாரும் வந்தானா உதவும் போய் காலில் வரும். அப்புறம் எவனா ஒருத்தன் காவி கட்டணும் வந்தானா அவங்ககிட்ட போறது என்ன வேலை அது? இதெல்லாம் தெரிய வைக்கணும்னா தான் குருவை பிடிக்கிறது. இல்லைன்னா குரு பாட்டுன்னு உட்காந்துட்டு தூங்கிட்டு இருப்பாரு, அவருக்கு தூக்கம் வராது. இப்போ குருமார்கள் உட்காந்து கணம் போடுறாங்கன்னா ஏன் போடுறாங்கன்னா சித்தியம் பார்த்து சொல்லுவான், சாமி இதெல்லாம் வந்து போயிடறான்டே அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஓ நான் ஏதோ பாமன் சாமி நினைக்கிறேன். நாங்கள் ஒரு சித்தர் பார்த்துட்டு இருக்கிறோம் அடிக்கடி. அவர் இப்போ வந்து ஐகோத்து பாப்பாவுக்கு எங்கே நம்ம வேலாயுதத்தில் ஐகோத்து பாப்பா சமாதி அங்கே குரு பூஜை நடக்க போகுது. பக்கத்தில் தான் அவர் இருக்கிறார். அந்த குரு பூஜைக்கு நிறைய பேர் வரும். அதான் குரு பூஜைனா ஏதாவது எத்தனா பித்தந்தலிங்கிற பேர் தானே முக்கால்வாசி பேர் போய்ங்கிறாங்க. அதெல்லாம் என்னை கோச்சிக்கூடாது. இதெல்லாம் சொல்கிறேன்னான்றதுக்காக என்னை கோச்சிக்கூடாது. குரு பூஜைனா இவ்வளோ பேர் வராங்க அப்படி வராங்களாம் என்னை கோச்சிக்கூடாது. குரு பூஜைனா கொஞ்சம் பேர் போவாங்க. இப்போ சில பேர் செத்துட்டாங்கனாக்கா சமாதிங்கிற பேரில் கொஞ்சம் பேர் செய்யறதுக்கு போவாங்க, கொஞ்சம் பேர் குரு பூஜைகளில் சாப்பாடு செய்யறதுக்கு போவாங்க. ரைட், ஓகே, நல்லபடியாக இருக்கப்பா. எத்தனை பேர் மன ரீதியாக திருந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. உங்கள் கையில் சாப்பாடு போட்டால் குரு பூஜைக்கு அவர் வந்து சாப்பிட்றாரான்னு தெரியாது. குரு பூஜைக்கு வந்து அவர் உட்கார்றாருன்னு சொல்கிறீங்க. எல்லாம் ஓகே, எல்லாம் நீங்கள் பார்த்தீங்களா செஞ்சீங்களான்னா அப்படி ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு ஏமாற்றிட்டு இருக்கீங்க. உலகத்தை சம்பாதிச்சு கலெக்ஷன் போட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்க. ரைட், ஓகே. அந்த இடத்துல அந்த சித்தர் இருந்தார். அங்கே வந்து அவர் முதல்ல கண்டிஷன் போட்டார் அந்த மாட்ட, யாராவது இங்கே குரு பூஜைக்கு வர்றவன் என்கிட்ட வரக்கூடாது, வந்தால் உன்னை தான் பிடிப்பெடுத்தார். முடிஞ்சு போச்சு. அந்த 2 நாளும் அவரை யாரையும் பார்க்க விடாமல் பண்ணார். நான் சொல்றது இப்போ ஒரு சித்தர் இருக்கார். அவருக்கு எதுக்கு சொல்ல தெரியுமா? இப்போ நேராக உங்களை மாதிரி உட்காந்துட்டு இருக்காலே இப்படி பண்ணுறாங்கன்னா சமாதியில் நெருப்பு மாதிரி உட்காந்துட்டு இருக்கிற பாம்பன் சாமி மாதிரி ஆள் என்ன பண்ணுவாங்க? உங்களுக்கு வாக்கரிசியா போட்டு இருப்பாங்க. வாக்கரிசின்னா அது வாழறதுக்காக போட்டு இருப்பாங்க. அது என்ன உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க? ஏன்டா அதுக்கெல்லாம் வந்து தொலைக்குது, அவனே வந்து இடவுல எடுத்துக்கிறான் சாப்பாட்டை, இவனுக்கு ஏன்டா வந்து தொலைக்கிறாங்க அப்படின்னு தான் அவங்க நினைப்பாங்க. ஏன் இது வந்து உங்களுக்கு நான் ரொம்ப தெளிவாக சொல்றேன்னா, கடவுள் விஷயத்தை கூட நீங்கள் 1000 விஷயம் என்ன வேணாலும் பண்ணிடலாம். குரு பூஜைன்னு வர்றப்போ உங்களுக்கு ரொம்ப தெளிவாக அவங்கள இருக்கிறாங்க, அவங்க உங்களோட வேலை செய்வாங்க அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட அசையாமல் ஒரு பெரிய விஷயம் இருக்குதுங்கிற சத்தியத்தில் இயங்கிறதுக்கான ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். வேற ஒன்றும் இல்லை. அது எனக்கு நல்லா தெரிஞ்சதுனால தான் நான் இந்த அளவுக்கு கொஞ்சம் கூட எதுவும் விட்டு கொடுக்காம பேசுகிறேன். ஏதோ எனக்கு இதில் நான் நல்லா பாருங்களேன், எங்கேயாவது இதில் சம்பாதிச்சிருக்கிறேன்னா, இல்லை இதில் ஏதாவது புகழ் அடைஞ்சிருக்கேன்னா, இல்லை இதில் யார்கிட்ட வக்கீல் ஜோதிமணின்னு ஒருத்தர் ஒரு விழா கொண்டாட கூப்பிட்டுருந்தேன். அவர் இங்கே தான் பக்கத்தில் இருக்குதாராம். இப்போ சரவண ராத்திரிலாம் 12 மணிக்கெலாம் கட்டிகிட்டு இருப்பார். எனக்கு தூக்கத்தில் டிஸ்டர்பாக வரும். அவர் வந்து பொல்யூஷன்லாம் ஜட்ஜாக இருக்கிறார் அப்படின்னு தான் நினச்சேன். இப்போ அவர் அப்புறம் பார்த்தா நல்ல விஷயம்லாம் கரெக்டாக தான் சொல்கிறாரு அப்படின்னாரு. அவர் இது எதுக்கு நான் சொல்ல வந்தேன்னா, இங்கே தான் இங்கே பக்கத்தில் அவர் வீடு இருக்குது. அவர் எதுக்கு இந்த விஷயத்தை சொல்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ இது மூலமாக நாம் வந்து பொதுவில் பார்க்கும்போது ஏதோ நாம் எந்த விஷயத்துக்காக பண்ணுறோன்னு பதிலே தெரியல. அது மட்டும்தான் தெரியுது ஜனங்களுக்கு. ஆனால் அதுக்குள்ளே நாம் எந்த லாபத்தையும் அடையாமல் தெளிவாக இருக்கிறோம் அப்படிங்கிறது எதனுடைய அடிப்படைன்னு கேட்டிங்கன்னா, இவர்கள் இருக்கிறார்கள், இருந்து கொண்டு நம்மோட உறவு கொள்கிறார்கள். அந்த உறவுல அவங்க பெரியவங்கன்னு தெரிஞ்சிட்ட பிறகு அதுல நாம என்ன பண்ணக்கூடாது, அந்த குறை நடக்கிறதுக்கு நாம இடம் இருக்கக்கூடாது. அதுல வாங்கி கொண்டதுக்கு நம்ம நிறைய பேர் போகலாம். ஆனா நமக்கு விவரம் தெரிஞ்சிட்டா, அதுதான் நான் இங்க சொல்றது, ஒண்ணு விவரம் தெரிஞ்சா தெளிவா இருங்க, இல்லைன்னா இந்த இடத்துக்கு தொடர்பு இல்லாம போயிட்டே இருக்கு. அப்படி இல்லைன்னா பாவம் வரும். அந்த பாவம் உங்களுக்கு இந்த பாவத்தை பத்தி நிறைய பேருக்கு புரிய மாட்டாங்க. சொன்னா பயங்காட்டுற மாதிரி இருக்கும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த பிறப்புல சில பேர் முக்கி முனறி வாழ்க்கையில வெளியே வர முடியாம நிறைய பிரச்சனை இருப்பான். அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவன் இந்த மாதிரி பாவம் பண்ணிருப்பான். ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு அதுக்குள்ள எந்த விஷயமும் இல்லாம இருக்கிறவனை அந்த கைய காலை கட்டி வந்து தண்ணிக்குள்ள போட்டு உயிர் போக விடாம பண்ணா எப்படி இருக்கும்? உயிர் போனா பிரச்சனை கிடையாது, உயிர் போக விடாம உங்களை வந்து வருத்தி எடுக்கிற மாதிரி ஒரு விஷயம் வருது இல்ல, அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் ஆளாகக்கூடாது. அதாவது நான் இப்படி ஒரு புத்தகம் எதுனா பயங்காட்டுற மாதிரி இருக்கும், ஆனா உண்மைதான். ஏன் இதை நான் சொல்ல வரேன்னா, சில பேருக்கு தெரியும் வாழ்க்கையில இந்த மாதிரி அனுபவிக்கணும் இருப்பான், நல்ல விஷயமா தான், அவன் கெட்டவனா இருப்பான். ஆனா அவனை அதுக்குள்ள போட்டு அதை அனுபவிக்க கூடாமலும் அனுபவத்துல பிரச்சனை வர்ற மாதிரியும் கொட்டைஞ்சி எடுக்கிற விஷயம் வரும் சில பேருக்கு.
அதெல்லாம் ஏன் வருதுன்னா ஏதோ ஒன்றுக்குள்ள இருந்து அதை சரியா புரிஞ்சுக்காதனால. அப்ப நம்ம நினைக்கலாம் எதுக்குள்ளயாவது போய் அந்த பண்ணிடலாம், அது ஏன் என்ன பண்ணாலும் எவ்வளவு இருந்தோ அதுக்குள்ள நாம மனப்பிரச்சனையாவே மாறும். அந்த இடம்லாம் எதனால வருதுன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி இடத்துல வர்ற பாவத்தினால வர்றது. அதனாலதான் மற்ற இடத்து பாவத்துல இருந்து நீங்க வெளியே வந்துடலாம். இப்போ ராமலிங்க அடிகளார்னு நம்ம வள்ளலார படிக்கிறீங்களா, அவர் ஏன் வந்தார் தெரியுமா? யாருக்கும் அது புரியாது. அவர் யாரையும் செத்தவங்கலாம் எழுப்பல. அவர் யாரும் எழுப்பல, திருஞான சம்பந்தர் மாதிரியோ சுந்தரர் மாதிரியோ செத்தவங்களை எழுப்பல. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த உலகத்துல வெள்ளையா இருந்துட்டு இந்த ஜனங்களுக்கெல்லாம் கெடுத்தாங்களே, அவங்கெல்லாம் செத்து போயிட்டாங்க, அவனெல்லாம் எழுப்புறதுக்கே முடியாது, அவன்லாம் எந்திரிக்கணும்னா நான் ஒருத்தன் வந்தாதான் எந்திரிக்க முடியும், அந்த மாதிரி ஒரு சூட்சுமம் இருக்குதுங்கிறார். இதை ஏன் தெரியுமா சொல்றேன்? மற்ற பாவங்கள்ல இருந்து உங்களை எழுப்பிடலாம். இப்ப நீங்க இருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், இப்ப இருக்கிறாரு, இவரை நான் திருத்த முடியுமா? அதாவது நீங்க அப்படி நினைக்க கூடாது, சொற்பொழிவு கேட்கறது இல்ல, உங்க கேரக்டர்ல இருந்து உங்களை திருத்த முடியுமா? நீங்களா திருந்தினாதான் உண்டு. யாரையும் குழந்தைய கூட அப்பா அம்மா கூட திருத்த முடியாது. ஏன் திருத்த முடியாதுன்னா அது புத்தியில தான் அது பிறந்திருக்கு. இப்போ செத்துட்டவனை என்ன பண்ணலாம்? எழுப்பலாம். அது ரொம்ப ஈஸி. ஏன்னா அந்த உயிரை கொண்டாந்து ஏற்றுடலாம். ஆனா உயிரோட இருக்கிறவனை திருத்தவே முடியாது. செத்துட்டவனை எழுப்புறது ரொம்ப எளிமையான, ஏன்னா மறுக்க மாட்டான். உயிரோட இருக்கிறவனை திருத்துறதுங்கிறது முடியவே முடியாது. அப்ப அந்த மாதிரி தான் இந்த குருமார், அதாவது கடவுள்கிட்ட நீங்க என்ன வேணாலும் தப்பு பண்ணிடலாம், அதுல விளக்கு உண்டு. ஆனா ஜனங்களை கெடுக்கிற மாதிரி ஒரு வேலை பண்ணீங்கல்ல, அவனை எழுப்பவே முடியாது. அதுக்குன்னே வந்தவர் தான் ராமலிங்க அடிகளார். இப்போ பாமன் சாமி நீங்க படிக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, உலகத்துல எவ்வளவு பேர் படிக்கலாம் கடவுளை பத்தி, இதுக்கு மேல ஒன்றும் இல்லைங்கிறதுக்கு மொத்த எல்லா படிப்பையும் புரிய வைக்கிற ஒரு ஆளாவது வர்றாரு. என்ன எழுதினவன் ஏட்ட கெட்டான், படித்தவன் பாட்டை கெட்டான், இதுதான் உலகம். இது அவரே எழுதுறார். பொய்களா பல வரைந்துள்ள புடைவி, பொய்களா பல வரைந்துள்ள புடைவி, இங்க உண்மை தெரிஞ்சுக்கிறது முடியாதுங்கிறார். அதுக்காக என்ன பண்றாரு, உலகத்துல எவமெல்லாம் கடவுளை பத்தி பேசி விவரம் இல்லாம ஆக்கினானோ அதையெல்லாம் எடுத்து வச்சு விவரமாக்கி முடிவு கட்டி பண்ண ஒரே ஆளு பாமன் சாமி. இவர் படிப்பு விஷயமா என்னெல்லாம் உலகத்துல இருக்கோ அதெல்லாம் புரிய வச்சு மெனக்கெட்டு பண்ணாரு பாருங்க. இந்த படிக்கிற விஷயமா உலகத்துல கெடுத்தானுங்க பாருங்க, அவங்களை எழுப்புறது ராமலிங்க அடிகளார் வேலை. உலகத்துல இருக்கிற எல்லா மக்களுக்கும் படிக்கிறது மூலமா தெளிவை தர்றது பாமன் சாமி வேலை. இந்த ரெண்டு பேரும் தான் இன்னைக்கு உலகத்துல தலைவர்கள். அவங்க கீழே மத்தவங்க இல்ல, அவங்க எல்லாரையும் பார்த்துட்டு அதுக்கு மேல இந்த உலகம் எங்க போய் முட்டிக்குமோ அதுக்கு முடிவா சொல்லிட்டாங்க. இதுக்கு மேல இதுக்குள்ள இருந்து உங்களுக்கு புரிய வைக்கணும். எதுக்குள்ள இருந்து? இவங்களுக்குள்ள இருந்து தான் புரிய வைக்கணும். இதை விட்டுட்டு நாங்க அந்த கலை இந்த கலைங்கிறானா வியாபாரி. இப்போ சாராயமும் வியாபாரம் நடக்குது, கல்லும் வியாபாரம் நடக்குது, பிராஞ்சியும் வியாபாரம் நடக்குது, 5 ஸ்டார் ஹோட்டல்லையும் வியாபாரம் நடக்குது. அந்த மாதிரி வியாபாரம் நடக்குது. அவ்வளவுதான் விஷயம். இந்த வியாபாரத்தை நாம இந்த மாதிரி குருமார்கள் சந்நிதியில வர்றவங்க தெளிவா அதுக்குள்ள போகக்கூடாது. அதுதான் நீங்க குருக்குள்ள வர்ற முறையே. முதல்ல குருக்குள்ள வந்துட்டீங்கன்னா முதல்ல எனக்கு இந்த வாழ்க வளமுடன் சொல்லாம அப்படியே தூக்கி தலைகீழா தொங்க ஒண்ணு வரும். வாழ்க வளமுடன்னா நாசமா போன்னு அர்த்தம். தமிழ்ல மொடமா போன்னு அர்த்தம். அதாவது வாழ்க வளத்துடன் சொன்னாதான் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அதாவது பலம் பலத்தை காட்டு, பணம் பணத்தை எடு, குணம் குணத்தை காட்டுன்னு தானே படிக்கிறீங்க. அதே மாதிரி வளம் அப்படின்னா என்ன? வளமுடன் சொன்ன பணமை எடு. நான் சொல்றீங்க பணமுடன் வாழ, பணத்துடன் அப்படின்னா எழுதணும். அந்த மாதிரி வளத்துடன் எழுதணும். வளமுடன் எழுதுனா தமிழும் தப்பு, வாழ்க்கையும் தப்பு. அவங்க ஒரு முறை சொல்றாங்க, ஆனா அந்த முறைய நமக்கு இல்லாது. நாம குருமார்கள்கிட்டையும் இங்க தமிழ் உலகத்துல காரைக்கால் திருவள்ளுவர் காரைக்கால் அம்மையார்ல இருந்து பாம்பன் சாமி வரைக்கும் நமக்கு சொத்து இருக்குது. இந்த சொத்துல உலகத்துல ஏமாத்திராம்பார் குருங்கிற பேர்ல முதல்ல அதுல இருந்து வெளியே வந்தீங்கன்னா தான் இங்க வர்றதுக்கு முதல்ல தகுதி. அப்படியே நான் வெளிப்படையா சொல்ல தயாரா இருக்கேன். முதல்ல அந்த வாழ்க வளமுடன் இந்த சைவ சித்தாந்தத்துல உறுப்பினர் செயற்கை உறுப்பினரே இந்த மாதிரி சொல்லி ஏற்க மாட்டேங்குவான். என்ன விஷயம் நான் ஏன் இதை தெளிவா சொல்றேன்னா, நாம ஒரு குரு அப்படின்னு தெரியாம வந்தா கூட வாழ்ந்துடலாம் அப்படின்றது வேற. அப்ப நீங்க நல்லவனா இருக்கணும். தப்பா வாழ்க வரணும்னு சொல்லிட்டு போ, ஆனா நீ நல்லவனா இருப்பியா? முடியுமா? உங்களை நல்லவனா இருந்து சொல்லணும்.
நல்லவனா இருந்தா கடவுள் எப்போ இந்த மாதிரி காதல் கேட்க வச்சு திட்டிடுவான், அதுவும் பண்ணிடுவான். புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? நான் நல்லவனா இருக்கும்போது தான் எதை ஒன்னாலும் சொல்லலாம். அதை நான் திருத்திக்கிறது கடவுள் ஒரு இடத்தை எனக்கு ஏற்படுத்திடுவான். அப்போ அது வராது. அப்ப எனக்குள்ள என்ன அர்த்தம்? நான் ஒண்ணு தெளிவான முறையில இயங்குறதுக்கு அறிவு உலகம் உதவணும். அப்படின்னா நான் நல்லவனா இருக்கிற உதவுறவனா இருக்கவனா மாறணும். இவங்க குருநெறிக்குள்ள வரும்பொழுது கண்டிப்பாக அந்த குரு பூஜை என்பது உலகவர்களுக்கான குரு பூஜையாக ஆகும் என்பதை சொல்லி, அப்படித்தான் நமக்கு குரு பூஜை மரபுல சுப்பிரமணியதாசரே முதல்ல அவருக்கான குரு பூஜையாக அதே மாசத்துல வந்து நிக்கிறார். அதே மாசத்துல வந்து நிக்கிறாரு. வைகாசி பௌர்ணமி சஷ்டி தீதி 6வது நாள் பாம்பன் சாமிக்கு வருது அப்படின்னா அதுல இருந்து வந்த அமாவாசை, அதுல இருந்து தான் வரணும் அமாவாசை. அதுல இருந்து வந்ததுன்னா அது வைகாசி மாசத்துல சாமிக்கு யாருக்கு முன்னாடியே வருது? நம்ம சுப்பிரமணியதாசருக்கு முன்னாடியே வருது. ஏன் வருது? வைகாசி மாசத்தினுடைய அமாவாசை இது. அப்ப நீங்க இது ஒரு இன்னொரு உதாரணம் சொல்றேன். இப்ப அக்டோபர் மாசத்துல தானே ஐப்பசி வரும். ஐப்பசி அக்டோபர் 15க்கு பிறகு தானே வரும். 16-17 பிறகு தான் வரும். இந்த வருஷம் காலண்டர் பார்த்தீங்கன்னா தெரியும். அக்டோபர் 15க்கு பிறகு தானே ஐப்பசி மாதம் வருது. என்னங்க கொஞ்சம் குழப்பாதீங்க. இந்த 1848 இந்த சைவ சித்தாந்தத்துக்கு நீலகண்ட பாஷின்னு ஒருத்தர் வடமொழியிலிருந்து மொழிபெயர்த்து தரார். அவர் வந்து யாருன்னா செந்திநாத ஐயர், காசிவாசின் பேர் அவருக்கு, தமிழ்நாட்டில் இருந்தவர், ஆர்மோனாவருடைய சிஷ்யம். அவர் 1848 ஐப்பசி மாதம் பிறந்தார். அதை நான் கணக்கு போட்டு பார்த்தா அப்போ எப்போ வருதுன்னா செப்டம்பர் மாதம் 28 ஐப்பசி வருது. 1848 செப்டம்பர் 28 எது வருது? ஐப்பசி வருது. ஏன் இதை உங்களுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, மாசம்ங்கிறது விஷயம் இல்லை, நமக்கு பௌர்ணமியும் அமாவாசையும் தான் முக்கியம். வைகாசி பௌர்ணமியிலிருந்து கீழே இறங்கணும், அமாவாசையை நோக்கி போகணும். அமாவாசைங்கிற இதுக்குள்ள ஏன் இதை சொல்ல வர அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இதுக்குள்ள ஒரு 16 நாள் கேப் இருக்குது எல்லாத்துக்குமே. அதனாலதான் நீங்க கர்மாதி காரியம்லாம் வைக்கிறாங்கல்ல, அது 16 நாள் ஏன் வைக்கிறாங்கன்னா, அதுக்குள்ள இங்கிலீஷ் வந்துடும், தமிழ் வந்துடும், நட்சத்திரம் வந்துடும், திதி வந்துடும். அந்த 16 கேப்ல எல்லாமே வந்து நிற்கும். இந்த 16 நாள் தான் அந்த கேப்பை நிறைவு செய்யற நாள். அது மாதம், திதி, யோகம், வாரம்லாம் கணக்கு பார்க்குறவங்களுக்கு தெரியும். அந்த அளவுக்கு யாராவது இறங்கினாங்களோ எனக்கு தெரியாது. இந்த 16ல் தான் அதுக்குள்ள எதுனாலும் வந்துடும். இப்போ நீங்க வச்சுங்களா, இப்போ ராத்திரி இப்போ மணின்னா 12 மணி 11 ஆக போகுது, இன்னும் 10 நிமிஷம் இருக்குது. நம்ம வச்சுருந்தா அந்த கால பூஜை வரும். அதுக்கு தான் டீ கொண்டாந்து வச்சுருக்காங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதெல்லாம் வராது எனக்கு தெரியும், அவங்களுக்கு நான் நடுவில் குடிக்க மாட்டேன்ட்டு. அது வந்து ஒரு அடையாளம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, 11:59 11:60 எது 12 60 கணக்கு போட்டு அப்புறம் ஒன்று ஆரம்பிக்கிறீங்க. கணக்கு தெரியுமா உங்களுக்கு? டைம் பார்த்துக்கிறீங்களா? 11:59 59 1 60 வருதா? இங்கிலீஷில் வரல. நம்ம தமிழில் மட்டும்தான் 32 நாள் வரும் மாதத்தில். ஒரு மாதம் உலகத்தில் எங்கேயுமே கிடையாது 32 நாள் வந்ததெல்லாம் கிடையாது. இப்போ 12 மணிக்கு நீங்கள் சாமி கும்பிடணும்னா எப்படி கும்பிடுவீங்க? 12 மணிக்கு கரெக்டாக சாமி கும்பிடணும். எப்படி கும்பிடுவீங்க? எப்படி கும்பிடுவீங்க? அதான் சந்திக்கிற, அதான் கடவுள் நேரம். அந்த நேரம் யாருக்குமே கிடையாது. 11:59 59 0 1 ஆரம்பிக்கணும். இதான் 12 மணிக்கு சாமி கும்பிட்றது. எப்படி கும்பிடுவீங்க? குறைஞ்சது 11:45 12:15 வரைக்கும் படிக்கணும், அல்லது 11 12 வரைக்கும் படிக்கணும். கண்டிப்பாக 12 உள்ள வந்துடும். உங்களுக்கு 12 தெரியாது, யாருக்குமே தெரியாது. அதனால என்ன பண்றது, இந்த மாதம் இந்த கணக்குலாம் வரும்போது நமக்கு பௌர்ணமியும் அமாவாசையும் மட்டும்தான் கணக்கு, மற்றதெல்லாம் நமக்கு பேர் தான். அதுக்குள்ள நீங்க போகும்போது என்ன பண்ண முடியாது. இந்த மாசம் முன்னாடியும் பின்னாடி சிலது 2 ஏறுது பாருங்க, அந்த கணக்குக்குள்ள நீங்க அப்படி பார்த்தா 27 நட்சத்திரம் தான் நமக்கு கணக்கு. இந்த 27 நட்சத்திரத்தை எதுல கொண்டு போய் நிறுத்துவோம்? சூரியன் மேசராசியில அப்படின்னு சொல்லக்கூடாது. சூரியன் சிம்ம ஓரையில இருக்கும்போது ஆண்டு தொடங்கும், சந்திரன் கடக ஓரையில இருக்கும்போது முடியும். இப்படி நான் சொல்லல, நச்சினார்கினியர்னு ஒருத்தர் உரை எழுதுகிறார் தொல்காப்பியத்துல காலம் பற்றி எழுதும்போது. இது எதுக்கு இதெல்லாம் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த காலக்கணக்கில் தமிழ் விஷயமா நிறைய தெளிவாக வந்து தான் 32 நாள். ஆனால் இங்கிலீஷில் லீவ் போர்ஷன் வரும். லீவ் போர்ஷன் ஏன் வருது? அவனுக்கு கவுண்டிங்கில் முடியாது, கவுண்டிங்கில் இடிக்கும். அந்த 60 0ன்னு ஆரம்பிக்க முடியாது அவங்களால.
அது இடிக்கும் போது 2 நாள் வந்து போட்ட விட்டுருவான். நம்மள வந்து 32 நாள் சேர்த்து கணக்கு போடுறோம். அப்போ கணக்கு போடுறதுல நம்ம தெளிவாக இருக்கிறோம். ஆனால் அந்த தெளிவான கணக்கில் நாம் அனுபவிக்கிறது சூரியனையும் சந்திரனையும் வச்சு. சூரியன் அதுக்கு போகிறதுன்னு இல்லை கணக்கு. சூரியனுக்கும் சந்திரனுக்கும் உள்ள தொடர்பு தான். நமக்கு சூரியன்னா லக்னம், சந்திரன்னா ராசி. அப்போ சூரியன்னா நமக்கு வந்து உயிர், சந்திரன்னா மனம். இப்போ சூரியனுக்கும் சந்திரனுக்குமான தொடர்புல தான் நம்ம நாளை அமாவாசையும் பௌர்ணமி வச்சு கணக்கிறோம். நமக்கு தேதியெல்லாம் முதல்ல இல்லை. பௌர்ணமி வருதா, அமாவாசை வருதா, முழுசா இருட்டு, முழுசா வெள்ளை. அதனால சுக்கலப்பட்சம் கிருஷ்ணபட்சம் பேரு. வைகாசி மாசத்துல பௌர்ணமி வரணும். அது 31ஆம் தேதி வந்தா கூட அதோட சஷ்டி தான் கணக்கு. பௌர்ணமியை ஒட்டி தானே அது. இப்போ சரவணன் இப்போ ஊரில் உங்கள் ஊரில் இப்போ ஓட்டு லிஸ்ட் இருப்பாங்கல்ல, ஓட்டு லிஸ்ட்டு. உங்கள் பையன் பேர்னா சுப்பிரமணி, அவன் கடைசி பையன், அவன் பேரை முதல்ல போட்டுட்டு அப்புறம் லதா ரெண்டாவது பொண்ணு, அதை 2ஆவதாக போட்டு உங்கள் பேரை கடைசியாக போடுவான். புரியுதா உங்களுக்கு? நான் முதல்ல ஓட்டில் யார் பேரை போடணும்? அப்பன் பேர் இல்லை அம்மா பேர். அதுக்கப்புறம் தான் பிள்ளைங்க எப்படி பிறந்தது அப்படி போடணும். அதுதான் மேலே இருந்து அப்போ அந்த பௌர்ணமியை ஒட்டுன சஷ்டி. அது எந்த ஜோதியம் சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். பால ஜோதிடம் சொன்னாலும் ஒத்துக்க மாட்டேன். அறிவிப்பு அவன் வெங்கடேச நல்லூர் அவங்க மட்டும் என்ன, அதாவது வந்து நான் செய்யறது என்னுடைய வாழ்க்கை முறை தெளிவாக இப்படி அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவ்வளோதான் விஷயம். அதுக்குள்ள என்ன விசேஷம் கேட்டால், இன்னைக்கு நம்ம பசங்கள்லாம் ஒழுங்காக வந்து இன்னைக்காவது இருக்கிறானா அப்படின்னு அவங்க பார்க்கணுமா இல்லையா? யாரு இப்போ ஏன் திதியை வச்சிங்க? இப்போ அப்பா அம்மாவுக்கு திதி வச்சுக்கிறாங்கல்ல, அவங்க தான் பிறந்திருப்பாங்களே இன்னொரு பிறப்பு, அவங்கள ஏன் திதியில் கொண்டாடணும்? திதியில ஏன் அவங்கள கொண்டாடணும்? கொஞ்ச நாளுக்கு பிறகு அவங்க தான் பிறந்தாங்களா இல்லையான்னு தெரியாது அவங்களுக்கு. திதியில ஏன் கொண்டாடணும்? அப்பா அம்மாவுக்கு அவன் தாவர வரைக்கும் பண்ணுறான்ல, ஏன் பண்ணுறான்? அது கூட அவன் வந்து என்ன பண்ணல, ஐயர் சொல்றதுக்கு எடுத்து தான் எல்லாரும் பண்ணுறான். அந்த ஐயர் ஊரில் ஞாபகம் வச்சுப்பார். ஏன் அவன் அதை கடைசி வரைக்கும் பண்ணணும்? அந்த காலம் அவங்களுக்கு உரிய காலம். அந்த குடும்பத்தில் அந்த காலம் அவங்க அப்பாவுக்குரிய காலம். அதுக்குள்ள எந்த முன்னோர் வந்து நிற்பான்னு தெரியாது. பிறக்காத எவனாவது ஒருத்தன் வந்து அன்னைக்கு நிற்பான். அப்போ நீங்கள் இப்போ காக்கா இருக்குல்ல, காக்காவுக்கு சோறு போகிற டைமில் அது வந்து நிற்குதா இல்லையா? இதை விட இன்னொரு ரகசியம், காக்கா வந்து வந்தால் விருந்தாடி வந்துடுவாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஏன் சொல்லுவாங்க? காக்கா வந்தால் விருந்தாடி வரும்னு ஏன் சொல்லுவாங்க தெரியுமா? நம்ம வீட்டுக்கு வந்து போகிறாங்கல்ல, அவங்கள பின்தொடர்ந்து அந்த வீட்டுக்கு போயிடாது. அங்கே போயிருந்ததுன்னா அவங்க கிளம்பும் போது இங்கே தான் வராங்கன்னு வந்து கத்தும். இதுதான் காக்கா ரகசியம். காக்கா ரகசியம் அப்போல்லாம் டிராவல் கிடையாது. அதாவது காக்கா பின்தொடர்ந்து போவாங்க. நம்ம வீட்டுக்கு வரவங்களை பின்தொடர்ந்து போயிட்டு எப்போவாவது அது போச்சுன்னு வச்சிங்களேன், அங்கேருந்து அவங்க நம்மளை பார்க்க கிளம்புறாங்க, இல்லை இங்கேயும் அங்கேயுமா கூட போவோம். நம்ம சொந்தக்கார வீட்டுக்குள்ளே போவோம். அதனால தான் மூத்தவரை காக்காயில் வைக்கிறது. காக்கா மூத்தவர் கிடையாது. நாம் வைக்கிறது காரணம் நம்மளோட தொடர்புடையவங்க வீட்டுக்கெல்லாம் அது போயிட்டு வரும். நீங்கள் மற்றதெல்லாம் பழகினா தான் போவோம், இது மட்டும் பழகாமலே போகும். அப்போ என்னன்னா அவங்க கிளம்பிட்டாங்க அப்படின்னா அது போகிற அன்னைக்கு. அப்போ நமக்கு முன்னாடியே வந்து கற்று யாரோ ஒருத்தங்க வராங்கன்னா அர்த்தம், அது அங்கேருந்து பார்த்துட்டு அவங்களுக்கு முன்னாடி பறந்து வந்து கற்றுதுன்னு அர்த்தம். இதுதான் வந்து அந்த தொடர்பு. இப்போ இந்த மாதிரி தொடர்புக்குள்ள நமக்கான விஷயம் என்னன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களுமே அடையாளத்துக்குள்ளே இயங்குது. அது நம்மோட அடையாளம். இது சூரியனுடைய பிரதிபலிப்புல இயங்குற சந்திரன். சூரியனே அதுக்கு நம்ம கண்ணு தெரியாது. இப்போ சூரியனை வச்சே முழுசாக எடுக்க முடியுமா? ஏன் எடுக்க முடியாது? சூரியன் பிரதிபலிப்பு தான் நம்ம கணக்கு போடுறதே. சூரியனே வச்சு கணக்கு போடுறது அப்படிங்கிறது நமக்கு கிடையாது. ஏன்னா சூரியனை வச்சு தான் பண்ணுறோம். அது முழுசா தெரியுது தெரியாது, அதானே? முழுசா தெரியுது பௌர்ணமி, முழுசா தெரியாது அமாவாசை, அவ்வளோதான். அதுக்கும் காரணம் சூரியன் தான். அப்படி தான் அதுக்குள்ளே நம்ம இயங்குறோம். அது வந்து கணக்குக்கு போடும்போது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எண் கணிதம் வேறு மாதிரி போவோம், அந்த என்னது பாம்பு பஞ்சாங்கம் வேறு மாதிரி போவோம், அப்புறம் இந்த மாதிரி வேறு மாதிரி போவோம். ஆனால் மிஞ்சி போனால் 16 நாளுக்கு மேலே போனால் அது தப்பு. 16 நாள் தான் அதுக்குள்ளே இருக்கிற இடைவெளி. அது எதை வச்சு வரணும்னா அமாவாசை பௌர்ணமி வச்சு வரணும். அமாவாசை பௌர்ணமி வச்சு மாத அடையாளம் எங்கே வேணாலும் மாறலாம். ஆனால் இந்த அடையாளம் நமக்கு ஏன்னா கணக்கு 11 மாதம் 12 மாதம் கணக்கு போடணுமா இல்லையா? அதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்தால் தான் குறையா நிறையா. அப்படின்னா 27 நட்சத்திரத்தை வச்சு நம்மளால கணக்கு போட முடியுமா? 27 நட்சத்திரம். அதனால தான் சந்திரன் சூரியனை பிரதிபலிக்கிற விஷயமாக வைத்து கிருஷ்ணபட்சம் சுக்லபட்சத்துக்குள்ள நாம அது பௌர்ணமியை நோக்கி போறது அல்லது இருட்டை நோக்கி போறது. பௌர்ணமினா வெள்ளை, சுக்லபட்சம், இருட்டுனா கிருஷ்ணம், அதான் அமாவாசை நோக்கி போறது. இதை வச்சுதான் இதான் சூரியன் தான் மையம்.
பிரதிபலிக்கிற விஷயத்துல இருட்டை நோக்கி போறது இல்லாம போறது இருக்கிறது அப்படின்னு நாம அதை வச்சு அதுக்குள்ள நம்ம பொதுவான அடையாளத்தை பின்பற்றுவது தான் சரியானது. அதுதான் எந்த ஒரு விஷயமும் அது பொதுவுல இருந்து ரொம்ப மாறுற மாதிரி வச்சிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா அது அறிவுக்கு உகந்தது இல்லை, படைப்புக்கும் உகந்தது இல்லை அப்படிங்கிறதான் என்னுடைய கணக்கு. அதனால முடிஞ்ச வரைக்கும் பார்க்குறேன், சரியா தப்பாங்கிறத கோர்ட்லேயே போட்டு பார்த்துடலான்னு இருக்கிறேன். அது பார்த்துட்டு பாம்பன் சாமி குரு பூஜை முடிஞ்ச ஆனி மாதம் 1ஆம் தேதியோட நாங்கள் கொண்டாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நாங்கள் அது பண்ணது தப்பு அப்படிங்கிற மாதிரி கோர்ட்டுக்கு போகிறோம். அந்த வாரத்தில் அது டைம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நாங்களே அதை கொண்டாடினாலோ இல்லை அவங்க கொண்டாடினாலோ ஆனி மாதம் 1ஆம் தேதி ஏறக்குறைய குரு பூஜை நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இல்லைன்னா நீங்களே சாமி கும்பிட்டு போகலாம் என்று சொல்லி இந்த அளவுக்கு தந்து நன்றி.